Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு 1 minute கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம செய்திக்குள்ள கடந்து போகுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி 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 அப்பா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியான நேரத்துல ஆண்டவரே சந்தோஷமான தருணத்துல எங்களை எல்லோரும் உங்களோட சபைக்கு ஆண்டவரே உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக ஒன்றாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா, நீங்க இறங்கி தந்த இந்த NJPH பிரேயர் ஹவுஸ்க்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த NJPH நாங்க தொடங்கி சரியாக 1 வருடம் ஆகுகிறது ராஜா. எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நீங்க செய்து ஆண்டவரே வசனத்தை உறுதிப்படுத்தினீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆண்டவரே NJPH டெலிவரன்ஸ் மூலமா உங்களோட அன்பை ருசித்து பார்த்த மக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க தாப்பா சொன்னீங்க இன்னைக்கு யார் யாரெல்லாம் வராங்க என்னோட விசேஷமான ஜனங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. தாராளமாக உங்களோட ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளுக்கு நீங்க நிரப்புங்க சுவாமி, கொடுங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இனி வரப்போற புது ஆண்டுகள் ஆண்டவரே நீங்க அநேக அற்புதங்கள் செய்யணும் சுவாமி. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்குள்ள உங்களோட ஆவியின் வரங்கள் நான் நிரப்புங்கள் ராஜா. ஆண்டவரே எழுப்புதல் வரட்டும் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவரே நீங்க பார்த்து பார்த்து நீங்க தாப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களோட தெய்வீக சமூகம் இங்க வந்து இறங்குறதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, உங்களோட ஆடையினால இந்த வீட்டை ஆண்டவரை நீங்க நிரப்பத்துக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா, ஆசீர்வாதமான வார்த்தை கொண்டு ஆவியானவரே என் மூலமா நீங்க பேசுங்க அப்பா. நீங்க இடைப்பெறுங்கள் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உட்காருவோம் எல்லாரும். ப்ளீஸ் சிட் டவுன். Thank you so much. முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் NJPH சார்பில் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா ஆகிய நான் உங்களை அன்போடு வருக என்று வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாட்சி சகோதரி இது. போன வாரம் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, கால் 2 வீக்கமா இருந்தது. அந்த கால் வீக்கமா இருந்ததால என்கிட்ட வந்தாங்க, ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்னாங்க. சரி, நான் வந்து கண்டிப்பா ஜெபம் பண்றேன், எனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் மட்டும் அனுப்பி விட்டுடுங்க சொன்னேன். ஸோ 2 காலும் அப்படி ஒரு வீக்கும். ஸோ ஜெபம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி விட்டாங்க. போய் ஜெபம் பண்ண கையை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கையை வச்சு ஜெபம் பண்றது மூலமா தான் அப்பவே 1/2 மணி நேரத்துல வலியெல்லாம் போயிடுச்சு. ஆனா வீக்கம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு தெரியப்படுத்தின ஒரு பில்லோ வச்சு நீங்க படுங்க, வீக்கால இறங்கிடும். மறுநாள் எல்லாமே வத்தி போச்சு. அவ்வளவுதான், நார்மலா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் விசேஷமான நாள். எப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஆகி போச்சு. இப்பதான் ஓபன் ஆச்சுன்னு நினைக்கிறோம். என்னம்மா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா பேசுற தேவன். அது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வார்த்தை மூலமா பேசுறாரு. ஸோ ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு காலகட்டத்துல தேவன் தெரிந்து கொள்கிறார். இந்த 2023 இருந்து கடைசி மாசம் டிசம்பர் மாசம் 17ஆம் தேதியில என்ன தெரிந்து கொண்டார். இந்த காலகட்டம் தெரிந்து கொண்டார். அப்போ ஒவ்வொரு நொடியும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது ப்ரெஷியஸான ஒரு விஷயம். அடுத்த நொடி நம்மளுக்கு கிடைக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இந்த நொடி கொடுத்திருக்கிறது, நான் அந்த நொடியை நான் எப்படி பயன்படுத்த போறேன், அங்கதான் இருக்கு விஷயம். அதை நல்லபடியாக நம்ம பயன்படுத்துறது மூலமா ஜனங்க ஏசப்பாவோட அன்பை ருசித்து பார்க்க முடியும். ஸோ நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு சின்ன வீடியோ ஷார்ட் வீடியோ, ஒரு 4 to 5 minutes வீடியோ நம்ம ப்ளே பண்ணுவோம். கொஞ்சம் இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுமா? லைட்ஸ் இது இங்கே இது லைட்ஸ். எஸ் ஓகே. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் 2020 தான் ஆரம்பிக்கிறோம். சேனல் மூலமா தான் என்னோட கடந்து வந்த பாதையை கவனிப்போம். பிரைஸ் தி லார்ட். NJPH கடந்து வந்த பாதையை கவனிப்போம். என் பேர் சுமிதா. இன்னைக்கு ஏப்ரல் 14
2020 எல்லாருக்கும் தெரியும், தமிழ் புத்தாண்டு. எல்லாரும் தமிழ் புத்தாண்டுக்கு எல்லா புது விஷயங்கள் செய்வாங்க. நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் யூடியூப்பில் நாங்கள் என்னோட சாட்சிகள் பற்றி போட போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், அது எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த கூட்டத்தில் நம்ம வருவோம்மா. ஸோ அந்த கூட்டத்தில் நம்ம வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? என் பேர் சுனிதா. நான் என்னோட சாட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிடுறேன். ஆக்சுவலி ஏன் பாடுறேன்னாக்கா, நான் கோமால இருந்திருக்கணும், இங்கே நான் பேசியிருக்க மாட்டேன். ஆண்டவர் பற்றி புகழ்ந்து பாடுவேன் ஒரு பாட்டு. நல்லவர் வல்லவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நீரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாதத்தின் முதல் சபத்து நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த மாதம் டிசம்பர் மாதம் விசேஷமான ஒரு மாதம், கொண்டாடக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் சென்னையில் நித்திய ஜீவன் சபையை ஆரம்பிச்சிருக்கிறோம். கடைசி நேரத்தில் எல்லாரும் ஒரு மனமாக நாங்களாம் எப்படி இப்போ ஒரு கூடாரம் நம்மளுக்கு வேணுமே, ஒரு ப்ரே ஹவுஸ் வேணுமேன்ற இடத்துல ஏசப்பா இந்த இடத்த ஆண்டவர் கொடுத்தாரு. யாக்கோபே உன் கூடாரமே அழகு, காண காண அழகு உன் வாசஸ்தலமே, காண காண அழகு உன் வாசஸ்தலமே. இஸ்ரவேலே என்ன ஒரு பேரழகு, ஆஹா பேரழகு. யாக்கோபே உன் கூடாரமே அழகு. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறார், பிரியமாக ஆசீர்வாதம் செய்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறார், பிரியமாக ஆசீர்வாதம் செய்கிறார். உன்னிடத்தில் நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் ஒன்று உன்னிடத்தில் எழும்பும். உன்னிடத்தில் நட்சத்திரம் உதிக்கும், செங்கோல் ஒன்று உன்னிடத்தில் எழும்பும். கோபி உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு.
சத்தியமான விஷயங்கள் பார்க்கறதுக்குள்ள எமோஷனல் ஆயிடுவோம்ல. இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க எங்களுக்கு. அதான் ஆனந்த கண்ணீர் அச்சீவ்மெண்ட். எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில இந்த இடத்துல ஆண்டவர் நிலைத்து வைக்கிறாருனாக்கா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல, இருந்தாலே ஒரு தமிழ்ல நான் தெரியப்படுத்திடுறேன். கிட்டத்தட்ட 100,000 ஃபேமிலிக்கு உண்டான தொடர்புல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். மலேசியால மட்டும்தான் 300 குடும்பத்துக்கு மேல இந்த சலாயாங்களே எனக்கு தொடர்புல இருக்கிறாங்க. இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் NJPH டெலிவரன்ஸ் மூலமா இறைவனை பார்த்திருக்கிறீங்க இல்லையாம்மா? அதான் உண்மை. சிவியரா ஒரு குணமாகாதே ஒரு விஷயம், HIV பாசிட்டிவ் ஆகட்டும், கேன்சர் கட்டிகள் ஆகட்டும், ஸ்ட்ரோக், இது போல விஷயங்கள், அந்த மாதிரி கேசஸ் ஒரு 20 இந்த வருஷத்துக்கு மட்டும் தான் அப்டேட் பண்றேன். அப்புறம் ஒரு 20 கேசஸ் சீரியஸ் கேன்சர், HIV, கார்டியாக் விஷயங்கள் கூட. அவங்க மதர் இன்னைக்கு வரல, சுமதியோட மதர், அவங்க கார்டியாக் அட்டாக்ல எப்படி இருந்தாங்கன்றது அவங்க ஒரு லாஸ்ட் டைம் சாட்சி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட் ஹீலிங் நடந்திருக்கிற ஒரு விஷயம். 7 எல்டர் பீப்புள் மரண படிக்கையில போயிட்டு உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. மரணமே அடிஞ்சு உயிரோடு எழும்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. போன வாரம் நம்ம JBல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அந்த JB அம்மா பிக்சர் போடுமா? போன வாரம் அந்த அம்மா வந்து ஹார்ட் நின்னு போச்சுங்க, ஆத்மா வெளியில வந்துடுச்சு. ஸோ மூமெண்டே இல்லை. டாக்டர் வந்து ஹார்ட் பீட் ஆனாதான் நாங்க வந்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவோம்னு சொன்னாங்க. அந்த அம்மா ஜபம் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க, அந்த சோல் உள்ள அனுப்புறாரு ஆண்டவர். 18 மணி நேரம் இல்ல, ஆத்மா வெளியில இருக்கு, வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆனா தான் நாங்க ஃபர்தர் ப்ரொசீஜரை பண்ணுவோம்னு சொல்லி. ஆனா தேவன் வந்து ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு, எழுப்புனாரு, உயிரோட எழுப்புனாரு, வந்து சாட்சி. அந்த அம்மா பாருங்க என் பக்கத்துல நின்னாங்க. ஹல்லேலூயா. நிறைய விஷயங்கள் அதுல வந்து இவங்க எல்லாம் மரண படிக்கல இருந்து எழுப்பி இருக்கிறாரு. எனக்கு மலேசியால வந்து நான் 2022 முதல் கேஸ் அட்டென்ட் பண்ணது பாஸ்டர் வில்சன் அண்ட் சிஸ்டர் ரூத் தான். சிஸ்டர் ரூத் நிறைய சாட்சிகள் சொல்லியிருப்பாங்க, நம்ம சேனல்லே இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஒரு ஷார்ட்டா நான் தெரியப்படுத்திடுறேன். அவருக்கு லாஸ்ட் டைம் வந்து நீ ஆப்ரேஷன் ஆச்சு, கொஞ்சம் கம்மி டைம்ல தான் எடுத்துக்கினாங்க. இப்போ ரீசெண்டா அக்டோபர் 15 இந்த வருஷம் 2024 அக்டோபர் 15 ஒரு மிகப்பெரிய நீ ஆப்ரேஷனுக்கு பல மணி நேரம் ஆச்சு. நான் ஜபம் உபவாசத்தோட ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல என்ன நடக்குது பாவம், அவங்களுக்கு எதுவுமே அப்டேட் எதுவுமே இல்லை. சிஸ்டம்ல வந்து முடிஞ்சிச்சா இல்லையா, என்ன நடந்திருக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து உடம்புலயும் பலன் இல்லை, ஸ்ட்ரென்த் இழந்துட்டாங்க. ஸோ கடைசியா ஒரு 7:30 மணிக்கு என்கிட்ட வந்து கேட்கறாங்க, சொல்றாங்க என்னால என்ன பண்றது இல்லை, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க ஜபம் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு தெரியப்படுத்துறாங்க. அதுதான் ஸோ ஜபம் பண்றதுக்குள்ள நான் எனக்கு ஆண்டவர் வந்து அந்த சர்ஜரி ரூம்குள்ள என்ன கொண்டு போறாரு. ஸ்பிரிட்ல தான் நாங்க டிராவல் பண்ணுவோம். ஏசப்பாவோட நான் போறேன். அந்த இடத்துல ஏசப்பா பார்த்து சொல்றாரு. நான் கேட்கிறேன், அவங்க வைஃப் காத்துட்டு இருக்காங்க, தெரியப்படுத்துங்க ஆண்டவரே, எப்போ அவங்க பார்க்க முடியும். கரெக்டா மணி பாக்குறாரு, 8:30 மணிக்குள்ள அவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு 7:30 மணிக்கு பிஃபோர் 8:30 நீங்க பாப்பீங்க. சொன்ன துல்லியமான டைம் கரெக்டா 8:15 8:10 பார்க்கறாங்க. சோ இன்னைக்கு இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. கேமரா அப்படியே திருப்பிங்க, அவங்க லைட் இருக்குங்க, சாட்சி சொல்ல லைட் இருக்குங்க, சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. பாருங்க இப்படி இருந்தாரு அவரு, இன்னைக்கு பாருங்க எப்படி வந்து 2 பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாங்க. சோ இதுதான் கண்குளிர காட்சிகள், சாட்சிகள் நம்ம வந்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சோ அதே நேரத்துல 75 கேசஸ் வந்து இந்த ஒரு வருஷத்துல சூசைட் வரைக்கும் போற நபர்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு வேற திசையில ஆண்டவர் என் மூலமா வழி காமிச்சார். அதே இந்த ஒரு வருஷத்துல 150 வீடியோஸ் வந்து யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். ஏன்னா என்னோட மெசேஜ் யூடியூப் மூலமா தான் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்லயும் போய் எனக்கு தலையில சர்ஜரி ஆயிருக்கு, நான் இயேசுவை பார்த்து நான் ஒரு காலமும் சொன்னதே கிடையாது. என்னோட யூடியூப்ல டெஸ்டிமனி சாட்சி போட்டுட்டோம்.
பாக்குறவங்க பார்ப்பாங்க, யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ அவங்க அனுப்புவாங்க. ஸோ அது மூலமா தான் ஜனங்களை வந்து, நான் ஒரு ரூம்குள்ள தான் இருப்பேன், இப்படித்தான் ஜனங்க கனெக்ட் ஆகி இப்போ இன்னைக்கு 1000 ஜனங்கள் வந்து ஆண்டவர் எனக்கு பார்க்க வச்சிருக்கிறேன்னா அது நான் பாக்கியசாலி. ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி வீடியோ மூலமா தான் ஆண்டவர் வந்து எனக்கு கிரியேட் செய்யறாரு. அட் த சேம் டைம் இந்த ஒரு வருஷத்துல 120 ஆத்மாங்களுக்கு பேப்டிசம் பண்ணியிருக்கிறோம் என்ஜேபிஎச் சார்பில். ஹல்லேலூயா. 1000க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ். அட் த சேம் டைம் வந்து 8 ஹவுஸ் வார்மிங் பண்ணியிருக்கிறோம், 2 வெட்டிங் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் பிரிசன்ல உள்ள ஆளுங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது இன்னும் முக்கியமான விஷயம் மிஷினரி ஒர்க். ஸோ இன்னைக்கு புஷப் வரல, அவர் வந்து அவர் பற்றி பேசியிருப்போம். பட் எனிவே அவரோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னா கூட இந்த இடத்துல அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். அவர் வேற இடத்துல இருக்கிறாரு, இப்போ ஜேபியில் இருக்கிறாரு. ஸோ இந்த மிஷினரி ஒர்க்குக்கு வந்து நம்ம வந்து அற்புதமாக தேவன் நம்மளை நடத்தினாரு, வல்லமையாக நடத்தினாரு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி என்னன்னா இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளை அனுப்பி அங்க ஒரு எழுப்புதல் பண்ணினாரு. அதுதான் அங்க போறது பிரச்சனை இல்லை, எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த டைம்ல நம்மள அனுப்பி விடணும்னு ஆண்டவர் தெரியும். ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த கடந்து இந்த ஒரு வருஷத்துல நடந்த இந்த விஷயங்கள். சோ தேவன் வந்து ரொம்ப அன்பான தேவன். மறுபடியும் சொல்றேன், தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்துல என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார், இனி வரப்போற ஆண்டுகள்ல தேவ பிள்ளைகளை உங்களும் தெரிந்து கொள்ள போறார். சோ அதனால ஆயத்தமாக இருங்க. ஒரு நாளும் நம்ம நாடு விட்டு நாடு கடந்து போலாம் இருக்கிறோங்க. ஆனா இந்த இடத்துல என்ஜேபிஎச் வந்து தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருமே சீஷர்கள். எந்த இடத்துல போனாலும் நீங்க தைரியமா ஒரு ஆலயத்தை, ஒரு ஜெப வீட்டை நீங்க ஓபன் பண்ணலாம், நித்திய ஜீவன் பேரை வச்சு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் எங்க இருக்கோ அங்க இவாஞ்சலிஸ்ட் சுமிதா இருப்பேன், வந்துடுவேன். ஏன்னா அந்த இடத்துல இயேசு இருப்பார். இயேசு இருந்தாதான் நமக்கு மதிப்பு மரியாதையும் எல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட அச்சீவ்மெண்ட் இப்ப பாத்தீங்க. இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மெசேஜ்லயும் தலைப்புகள் மூலமா தான் கொடுக்க சொல்றார் ஆவியானவர். தலைப்புகள் ஆக்சுவலி இந்த வேதத்துல பிதா இருப்பாரு, பிதா ஒரு ரூலை போடுறார். பிதாக்கு எப்போதும் மனிதர்களோட உலாவணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதனால அவரோட ரூல் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எல்லா பரிசுத்தம் இல்லாவிட்டா அதை தேவனை தரிசிக்க முடியாது. ஸோ சில கட்டளைகளை போட்டு மோசே கொடுத்துடுறார் இல்லையா. ஸோ அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணாததுனால அவரே வந்து மனு உருவு கொண்டு இறங்கி வராரு, இயேசுன்ற ரூபத்துல வராரு, மரித்து ரத்தம் சிந்துறாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுதான் ஆனாரு. ஸோ அந்த ரத்தத்தினால நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதுதான் கான்செப்ட். இந்த விஷயம் தான் 2000 வருஷமா நம்ம எல்லாரும் பேசிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி வேற எந்த புது விஷயம் கிடையாது. ஆனா இதுல வந்து ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 டைமென்ஷன் இருக்கு. அந்த 1000 டைமென்ஷன்ல வச்சு ஒவ்வொரு வார்த்தையில ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துட்டு அந்த டைட்டில்குள்ளவே பேச வைக்கிறார் இல்லையாமா. அது பெரிய ரெக்கார்டுங்க. லைப்ரரி போல நாளைக்கு பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா இந்த தலைப்புல நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. சோ வித் டைட்டிலோட தான் நம்ம வந்து போட்டு பேசி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட டைட்டிலோட தான் பேசினேன். அது ஆண்டு விழாவா இருக்கட்டும், எது இருந்தாலும் டைட்டிலோட தான் பேசுறாரு. சோ அதே நம்ம ஃபாலோ பண்ணலாம். டைட்டில் போடுமா? டைட்டில் தி லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதர்களின் கடைசி வார்த்தைகள். இதுதான் டைட்டில், மனிதர்களின் கடைசி வார்த்தைகள். ஸோ மேபி எந்த வார்த்தையாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவன் தெரிந்து கொள்றாரு. த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இதுதான் டைட்டில், மனிதர்களின் கடைசி வார்த்தை. எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து நீங்க போய் ரெஃபர் பண்ணுங்க. உபாகமும் டியூட்டார்னமி 33:1. தேவனோடைய டியூட்டார்னமி உபாகமும் 33:1. தேவனோடைய மனிதனாகிய மோசே பேசின கடைசி வார்த்தை. கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து பேசின இந்த வார்த்தை. சோ இதுதான் கடைசி வார்த்தை, மோசையோட கடைசி வார்த்தை. சோ இந்த வார்த்தை பொதுவாக ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தைகளை வேதமும் கூட மதிப்பு மரியாதை கொடுத்து வைக்கிறாங்களாம். இது ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒவ்வொரு மனிதர்களோட கடைசி வார்த்தையை கூட வேதத்துல மதிப்பு மரியாதை கொடுத்து வைத்திருக்கிறாங்களா. இந்த நாள்ல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அங்க ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு.
அங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. சோ தேவனுடைய மனிதர்கள் பேசுற கடைசி வார்த்தைகளை தேவன் அழகாக பதிவு பண்ணி வைத்து கொண்டிருக்கிறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். 2 சாமுவேல் 23:1 2 சாமுவேல் 23:1 தாவீதின் கடைசி வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறாரா. பிகாஸ் டேவிட் வந்து தாவீதை சூஸ் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து சூஸ் பண்ணிடுறார். அந்த சூஸ் பண்ணிட்ட பிறகு அவங்கள வந்து பிடிச்சி அவங்கள நடத்துவார். ஸோ எஸ், இந்த மாதிரி சூஸ் பண்றதுக்குள்ள நம்ம வந்து அது பார்க்கறதுக்குள்ள நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, இந்த டைம்ல இந்த காலகட்டத்துல தேவன் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 2022 ஒரு சிஸ்டர் பாஸ்டர் ரூத் அவங்க சிஸ்டர் மூலமா ஒரு இது ஊழியத்துக்கு கெஸ்ட் ஸ்பீக்கரா போற அந்த இடத்துல சிஸ்டர் சாலியோட சொந்த அக்கா ஹஸ்பண்ட் சிவகுமார் தைராய்டு கேன்சர் கட்டியில இருக்கிறாரு. உயிருக்கு போராட்டத்துல இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 4 நாள் கழிச்சு கீமோ எடுக்கணும். ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் அவருக்கு. ஏன்னா HKL அவங்க சிஸ்டரே வந்து டாக்டரா இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரிப்போர்ட் எல்லாம் கன்ஃபர்ம்டு. ஸோ அந்த தருணத்துல அவர் என்னோட மெசேஜ் பார்த்த கையோடு அவருக்கு வந்து அந்த நைட்டு நான் சொப்பனத்துல ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். ஆண்டவர் எப்படி காமிக்கிறாருனாக்கா, நான் போய் அவரோட தொண்டையை வந்து தொடுற அவரோட சாட்சி வந்து நம்ம சேனல்ல இருக்கு போட்டு பேசியிருக்கிறாரு. நான் தொண்டையை தொடுற மாதிரி அப்படியே அவருக்குள்ள இருக்கிற அந்த தைராய்டு கேன்சர் கட்டியை புடுங்கி எடுத்துட்ட மாதிரி. ஸோ அவர் வந்து உயிர் கிடைச்சிடுச்சு. அப்போ வந்து அவங்க பாஸ்டர் கிட்ட அப்படி வந்து கெஞ்சி கேட்கிறாரு, எப்படியாச்சும் சிஸ்டர் சுமிதாக்கிட்ட என்னை பார்க்க வைங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. அப்படி கெஞ்சின பிறகு அங்கிருந்து எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாருங்க, எஸ் காலம்ன்றாரு. அவ்வளவுதான், மறு வார்த்தையே இல்லை. உடனே கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு டிராப் தண்ணி குடிச்சா அது வந்து உள்ள போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அது முழுங்கிருக்கு. ஏன்னா தொண்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்கு, இவ்வளவு தூரம் கழுத்து வீங்கி இருக்கு. தைராய்டு கேன்சர் கட்டி, அதுக்கு ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும். ஸோ ஆனா நான் ஜெபம் பண்ணி முடிச்ச கையோட அவர் எப்படி தரிசனத்துல பார்த்தாரோ எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் எப்படி தரிசனத்துல பார்த்தாரோ அதே மாதிரி நான் வந்து பண்ணவும் ஆரம்பிச்சேன். இந்த பக்கம் உள்ளது இந்த பக்கம் நான் தொடுறேன், இந்த சைட் தான் கட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம தான் ஸ்பிரிச்சுவல் ஸ்கேனிங் பண்ணிடுறோமே, பண்றோம் எல்லாம். அப்புறம் அப்படியே வந்து புடுங்கி எடுக்கிறது எல்லாமே பண்ணி ஆயிடுது. ஹோலி வாட்டர் குடிக்கிறாரு, மடுக்குன்னு அழகா குடிச்சிடுறாரு. 3 தடவை குடிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. சாலிட் ஃபுட்டே அவர் தண்ணியே 3/4 மணி நேரம் முழுங்கந்தா அவர் ஃபுட்டு சாப்பிடுவாரா, கஞ்சியோ சூப்பு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். போற தொண்டை விரிஞ்சிடுச்சாமா, தமிழ்லன்னா தொண்டை விரிஞ்சிடுச்சு. சரி, அப்புறம் போய் நல்ல சாப்பாடு சாலிடா சாப்பிடுறாரு. வழக்க போல 4 நாள் கழிச்சு கீமோக்கு போறாரு. அங்க தைராய்டும் இல்ல, கட்டியும் இல்ல, கேன்சரும் இல்ல. போயிட்டு வாசாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி கண்ணுக்கு முன்னாடி சாலி வீட்டுல நடந்துச்சு. சிஸ்டர் சாலி வீட்டுல 2022 தொடர்ந்து சாலி சிஸ்டர் சாலி வந்து என்னோட வாட்ஸ்அப்ல தொடர்புல இருக்கிறாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னாக்கா, கர்த்தரோட நாள் அன்னைக்கு வரல. ஏன்னா அவரோட திட்டம் ஒன்று போட்டு வச்சிருக்கிறார். அந்த டைம், காட்ஸ் டைம் இஸ் தேர் இல்லையா. சோ அந்த டைம்க்கு கரெக்டா எப்படி சாலியை என்கிட்ட கனெக்ட் பண்ணணும்னு தேவன் ஒரு முடிவு பண்ணிட்டார். சோ இவங்க எல்லாம் சூஸ்மா, அதுதான் நான் சொல்ல வரேன். சோ அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னாக்கா, அவங்க வந்து தொடர்ந்து நான் வீடியோஸ் அனுப்பிட்டே இருப்பேன். ஏன்னா குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்றது தான். ஸோ இவங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க எனக்கு 2023 ஜனவரி மாசம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த வருஷம் முடிவுல ஒரு இடத்தை கொடுக்குற, ஒரு கூட்டத்தை கொடுக்குற, நீ வழி நடத்த போறேன்னு சொல்லிட்டாரு. சரி, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சரி பாப்போம், வரவங்க எல்லாம் டெலிவரன்ஸ் வருவாங்க, ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தவிர கூட்டத்தை சேரவே இல்லை. 7 மாசமா அப்படிதான் நடக்குது. அப்பதான் ஒரு குடும்பம் வந்து சாலி சிஸ்டருக்கு அறிமுகமாகறாங்க, பாஸ்டர் லூயிஸ் அண்ட் சிஸ்டர் பாக்கியம். 8 மாசம் சபை இல்லாம இருக்கிறாங்க. தனமா 8 மாசமாமா கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மாசம் சபை இல்லாம வீட்டுக்குள்ளவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க பேசுறாங்க. சிஸ்டர் சாலி என்ன பண்ணாங்க, நான் இன்னும் போகல, ஏன்னா டைம் வரல, கர்த்தரோட டைம் வரல இன்னும். நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் வந்து என்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருது. வந்த கையோட பாக்கியமோட 3 தலைமுறை என்ன, பாஸ்டர் லூயிஸோட 3 தலைமுறை என்ன, டோட்டலா எனக்கு வந்துடுச்சு.
இப்போ வந்து ஒரு பாஸ்டர் லூயிஸோட குடும்பம் 3 தலைமுறையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது வந்து ஒரு இது இருக்கு, டெத்ஸ் ஒரு லிஸ்ட், இவ்வளவு ஒரு பட்டியல் இருக்கு ஆண்களோட டெத்துங்க. சோ இந்த பட்டியல் இவ்வளவு டெத்ஸ் ஆயிருக்கு. நான் வந்து போன்ல இவங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஷாக் ஆயிட்டாங்க 2 பேரும். அடுத்தது லிஸ்ட்ல ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. முன்னணியா ஒருத்தர் இருக்கிறார். யாருமா? பிரதர் பிரான்சிஸ். முன்னாடி 2வது இவர் லிஸ்ட்ல இருக்கிறாரு. முதல்ல உயிரை காப்பாத்திக்க, அப்புறமா வேற கதையை பேசலாம். இதுதான் சொன்னேன். அப்புறம் சிஸ்டர் பாக்கியம் அவங்களோட கேஸ் அட்டெண்ட் பண்றதுக்குள்ள அவங்க வயிற்றுக்குள்ள கேன்சர் கட்டி இருக்கு, கேன்சர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு உயிர்களை காப்பாற்றணும், அதுதான் மெயின். ஸோ தொடர்ந்து இது மூலமா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. சிஸ்டர் சாலி வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சார்பில் அவங்கவுங்க வகையில நீங்க எல்லாரும் வந்து எஞ்சி பேச்சுக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கிறீங்கன்னு உங்களோட மனசாட்சிக்கு தெரியும். எல்லாம் இப்படிதான் பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பிச்சு எல்லாருமே இங்க இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இப்படிதான் இந்த நித்திய ஜீவன் வந்து ஒரு வருஷமா தொடர்ந்து வந்து வெற்றிகரமா இன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டுங்க, ஆண்டவர் மகிமை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு அந்த தேவனோட மனிதர்களோட கடைசி வார்த்தைகளை தேவன் வந்து எழுதி வச்சிட்டார். 1 நாளாகமும் 1 Chronicles 23:27, 1 நாளாகமும் 23:27 தாவீதின் கடைசி வார்த்தையை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அந்த தாவீது என்ன பண்றாரு? அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் தன்னோட சந்ததிகளுக்கு. ஸோ இது போன தடவை இந்த விஷயத்த நான் வந்து ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். பட் எனிவே இன்னைக்கும் ஆண்டவர் வந்து பேசுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு ஷார்ட்டா நம்ம பிரீஃப் பண்ணிக்கலாம். இது போட்டியாமா? எஸ், தாவீதோட கடைசி வார்த்தை. அடுத்தது ஆதியாகமம் ஜெனசிஸ் 49:1 ஆல்ரெடி பேசின விஷயம். பட் ஷார்ட்டா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் குமாரர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு ட்ரைப்ஸ் பத்தியும் ஒவ்வொரு கோத்திரத்தை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறார். அதுல 3-4 போடுமா வசனம் 3-4. இதுல யாக்கோபோட எல்டர் சன் ரூபன் ஒரு விஷயம் தப்பு செய்யறாரு. அந்த தப்பு எந்த இடத்துல செய்யறாருன்றது இன்னொரு வசனம் இருக்குது, அது நோட் பண்ணிக்கங்க. இது மட்டும் டிஸ்பிளே இருக்கட்டும். ஆதியாகமும் 49:33 அந்த தப்பு செஞ்சிருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து யாக்கோபு வந்து என்ன பண்றாரு? அவங்க மகனுக்கு ரூபனுக்கு இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறாரு. ஏன்னா கடைசி வார்த்தைகள் பதிவு இருக்கு, வேதத்துல பதிவு இருக்கு. ஆனா யாக்கோபோட குணம் என்னன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தேன். ஆதியாகமும் 29-30 அதிகாரம் முழுசா பார்த்தா யாக்கோபோட பரம்பரை குணம் என்னன்னு தெரியும். அந்த குணம் தான் ரூபனுக்கு வந்திருக்கு. சோ இப்ப வந்து இதே கோத்திரத்துல 10-12 வேகமா வாசிக்கிறீங்களா யாராவது? யூதா கோத்திரம் வருது, யூத ராஜசிங்கம், அதாவது ஏசப்பாவோட கோத்திரம் வருது. அல்லேலூயா. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழி கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அக்னியையும் தோய்ப்பான். ஆமென். சரி, இதுல வந்து அது யார பத்தி பேசுறாருன்றது அடுத்தது பாக்கியம். மேத்யூ 1 அதிகாரத்துல 16-17 யார பத்தி ஆண்டவர் இதுல பேசுறாருன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. யாக்கோப் மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீதுக்கு வரைக்கும் 14 தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைக்கும் பாபிலோனுக்கும் சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள் ஆகுமாம். ஆமென். சோ இந்த தலைமுறையில இருந்து நம்ம வந்து இருக்கிறோம் இல்லையா? ஏசப்பாவோட ரத்தத்துல நம்ம கழுவப்பட்டுங்கோ. அத்தனை பேரும் ஏசப்பாவோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் ஏசப்பாவோட குணங்கள் தான் நமக்கு வரணும் தேவன் தெரியப்படுத்துறார். அதாவது நம்மளோட காரியங்கள், எண்ணங்கள், திட்டங்கள், நோக்கங்கள், செயல்கள், சிந்தனைகள், குணங்கள், சுபாவங்கள்,
பார்வை, பேச்சு எல்லாமே அத்தனையும் அவரை ஞாபகப்படுத்தணும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கடைசி வார்த்தைகளை நம்ம கேட்கறக்குள்ளோ நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏன் கடைசி வார்த்தை அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. நம்ம எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி அவரு கடைசியா ஆதியாகமம் 49:33 எல்லா இதோட ஃபியூச்சரை பத்தி தெரியப்படுத்தி அவர் he will die. யாக்கோபு டெத் ஆயிடுறாரு. சோ எல்லாமே வேதத்துல பதிவு இருக்குதுங்க. எல்லாமே சொல்லிட்டு தான் இறந்திருக்கிறாரு. இயேசுவை பத்தி சொல்லிட்டு தான் இறந்திருக்கிறாரு. சோ ஏசப்பாவோட ரத்தத்துல நம்ம கழுவப்பட்ட நமக்கும் அதே குணங்கள் வேணும்னு சொல்லி வச்சு இது பண்ணியிருக்காரு. இப்ப ஏசப்பாவோட என்ட்ரி ஆகுது. அவரு அவரோட கடைசி வார்த்தை மேத்யூ 28. ஏன்னா இயேசு மனு உருவம் கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார் இல்லையா? சோ அதுதான் தலைப்பேர், மனிதர்களின் கடைசி வார்த்தைகள். இதுதான் தலைப்பு. ஏன்னா அவர் மனு உருவம் கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார், மனுஷனாக இறங்கி வந்தார். அவரோட கடைசி வார்த்தை தான் இந்த தலைப்புல பேசுன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேத்யூ 28:20 படி நம்ம அவரோட அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோட கடைசி வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். யார் கூட இருக்கிறாருனாக்கா சுவிசேஷ சொல்றவங்க கூட தான் இருப்பேன். சோ நீங்க தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் இன்னைக்கு சொல்லியே அனுப்பியிருக்கிறார். நீங்க எல்லாருமே விசேஷித்த ஜனங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாம நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல மத்த ஆத்மாங்களுக்கும் நித்திய ஜீவன் பத்தி தெரியப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இயேசு உயிரோட இருக்கிறாருன்னு தெரியப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கும் அன்பை காமிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் வெறும் ஹவுஸ் மட்டும் தாங்க, பிரேயர் ஹவுஸ் மட்டும் தான். இது சர்ச்சோ அசம்பிளியோ பெரிய ஆலயமோ கன்வென்ஷன் சென்டரோ அல்ல. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து அந்த படி போடுமா, இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஸ்டெப்பா டைரக்டா நித்திய ஜீவன் போயிடலாம் பிரேயர் ஹவுஸ்ல. சோ இன்னைக்கு முதல் படி நம்ம வச்சு இருக்கிறோம். ஹல்லேலூயா. டைரக்டா இந்த இடத்துல இருந்து டைரக்ட் நித்திய ஜீவன் தான். அங்க இங்க சுத்த வேண்டியது அவசியமே இல்லை நமக்கு. ஹல்லேலூயா. இது போதும் இல்ல நமக்கு. நம்மளோட டார்கெட் நித்திய ஜீவன் தானே, அது போதும். அங்க போய் இங்க போய் எங்க போனாலும் ஜீவனுள்ள தேவன் தான் கூட்டிட்டு போலனாக்கா எங்குமே கிடையாது. ஹல்லேலூயா. சோ நமக்கு நம்மளே தெரியாம நீங்களே அறியாம நீங்க இறைவனோட சுவிசேஷ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால்தான் நீங்க எல்லாம் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஹல்லேலூயா. சூஸ் பண்ணி அனுப்புறாரு. இல்ல எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணேன். ஆனா யார் வரணுமும் தேவன் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அவங்க தான் வர முடியும் இல்லையம்மா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 13:9 6-9 ஒரு ஸ்டோரி. நம்ம பிள்ளைகளுக்கு பொதுவா ஒரு விஷயத்த நான் பேசுறதுக்குள்ள நல்ல ஸ்டோரி சொல்றேன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஏசப்பாவும் ஏன்னா எனக்கு டீச்சர் ஏசப்பா தானே. அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா ஸ்டோரியோட தான் சொல்லுவார். ஏன்னா அந்த வரலாறு தான் வந்திருக்கிறேன் நானு. அந்த டீச்சிங்ல வரதுனால பசங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கதையோட அதை லிங்க் பண்ணா ஈஸியா புரிஞ்சிடுது. அதேதான் இன்னைக்கு ஏசப்பா பண்ணாரு. ஒரு ஸ்டோரிய சொல்றாரு. அதாவது என்னன்னா இதோட சம்மரி மட்டும் சொல்றேன். ஒரு லேண்ட்லார்ட், தோட்டக்காரர் லேண்ட்லார்ட், அவர் நல்லா திராட்சை செடிகள் வச்சிருப்பாரு. அதுல ஒரு ஃபிக் ட்ரீ, அத்தி மரம் இருக்கு. அது கனியே அதாவது ஃப்ரூட்டே கொடுக்கல அது. சோ 3 வருஷமா பாக்குறாரு. சரி, தோட்டக்காரன் அதாவது வேலைக்காரனை கூப்பிடுறாரு. வேலைக்காரனை கூப்பிட்டுட்டு இந்த எஜமான் சொல்றாரு, என்னப்பா 3 வருஷமா கனிய ஃப்ரூட்டே கொடுக்கல, நிலத்தை வேற அடிச்சிட்டு வச்சிருக்கு, கட் பண்ணிடுன்றாரு இல்லையா? அப்புறம் அந்த தோட்டக்காரன் சொல்றாரு, ஐயோ 1 வருஷம், நான் 3 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேனே, சரி என்ன பண்ணலாம், நான் எனக்கு ஒரே 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் குழி தோண்டி உர போட்டு தண்ணி ஊத்தி 1 வருஷம் ட்ரை பண்றேனே, ஒருவேளை அப்ப கூட கனி கொடுக்கலன்னா நம்ம வெட்டிடலாம். இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிடுது. சைலண்டா ஆயிடுறாங்க. இப்ப நீங்க எல்லாம் எப்படி சைலண்டா கேட்டுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல சைலண்டா ஆயிடுறாங்க. இப்ப அந்த மரம் எங்க இருக்கு? ஏதேன் தோட்டத்துல இருக்கா இல்ல கெத்செமன் கார்டன்ல இருக்கா? எங்க இருக்கு அந்த மரம்? ஏதேன் தோட்டத்துல, கெத்செமன் கார்டன்லயா? இங்க என்ஜிபிஎஸ்ல சராயாங்கல உட்காந்துட்டு இருக்கு ஒவ்வொரு மரமும் இல்லையா? சோ நம்ம தான் அந்த மரம் இல்லையா?
இப்ப வந்து ஏசப்பா அந்த பாருங்க இதுல எவ்வளவு அர்த்தங்கள் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துறாருன்னா, இப்ப வந்து இந்த தோட்டக்காரர் தான், இந்த லேண்ட்லார்ட் தான் ஃபாதர், அந்த வேலை செய்யற தோட்டக்காரர் தான் ஏசப்பா. சோ ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்கா. இப்ப வந்து இந்த அந்த அதிகாரத்தை ஏசப்பா கையில கொடுத்துறாரு. ஒரு வருஷம் வரலன்னா கட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் போட்டாரா. இப்போ வந்து அதிகாரம், பவர், ஜட்ஜு ஏசப்பா ஆயிட்டார் இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு ரோஸ் நம்ம வளர்க்குறோம், அந்த ரோஸ் வந்து ரோஸ் விடலனாக்கா, இல்ல ஒரு தென்னை மரம் கோகனட் ட்ரீ வளர்க்குறோம், காய் கொடுக்கலனாக்கா நம்ம ஜட்ஜ் ஆயிடுறோம், வெட்டி போட்டுறோம்னு. சோ அந்த முடிவு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அப்ப தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒரு செடியை நீ உருவாக்கவே இல்லை, ஆனா உன்னை நான் எவ்வளவு அழகாக, அருமையாக, அறிவாக, அற்புதமாக, குடும்பமாக, ஐக்கியமாக நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். எனக்கு நீ வேலை செய்யலன்னா நான் உன்னை வெட்டி போடலாமா வேண்டாமா? அப்ப நம்ம வந்து ஆமா ஒழுங்கா வேலை செய்ய வெட்டி போட்டுன்னு நம்ம சொல்லுவோமா? இல்லையா? சோ இப்ப ஏசப்பா இந்த இடத்துல ஜட்ஜா ஆயிடுறாரு. ஜட்ஜா ஆன பிறகு என்ன நடக்குது அடுத்தது? இப்ப ஏசப்பாவோட பொறுப்புல வந்துடுறாங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்துல 22 டிஸ்பிளே போடுமா, 27 நோட் பண்ணிக்கங்க. 22 வாசிப்போம். அல்லேலூயா. அவர் அன்றியும் பிதாவை பண்ணுகிறது எல்லாரும். யோவான் 5ஆம் அதிகாரத்துல 22மா? ஆமா கரெக்ட். அவர் அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுதான் அந்த அத்திமர கருதையில சொன்னார். மாஸ்டர் இதத்தான் சொன்னார், உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். ஏன்னா இந்த இது சர்வெண்ட் தானே கேட்டாரு, வேலைக்காரர் தோட்டக்காரர் தானே கேட்டாரு, ஒரு வருஷம் டைம் கொடுங்க இல்லைன்னா நானே வெட்டி போட்டுறேன்னு. சோ ஜட்ஜ்மெண்ட் வந்து குமாரன் கையிலே கொடுத்துட்டார். இதுதான் இதோட அர்த்தம். பாருங்க எப்படி வராரு ஹோலி ஸ்பிரிட். 27ஆம் வசனம் போடுமா. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ மனுஷகுமாரன் மனிதர்களுடைய கடைசி வார்த்தைகள். சோ அந்த மனுஷகுமாரனுக்கு நம்ம நியாய தீர்ப்பு எடுத்துக்கிற அதிகாரத்தை பிதா வந்து கொடுத்துறார். கடைசி அவர் என்ன தெரியப்படுத்துறாரு? யோவான் 15:8 படி நீங்கள் மிகுந்த கனிகளை, யோவான் 15:8, ஜான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமை படுவார், எனக்கும் நீங்க சீஷர்களாக இருப்பீர்கள். சோ நம்ம எல்லாருமே அவரோட சீஷர்களாக நம்ம இருக்கிறோன்றது உறுதிப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு என் மூலமா பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கே அறியாம நிறைய ஆத்மாங்களுக்கு இயேசுப்பா பத்தி தெரியப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நான் தான் சாட்சி. நம்மளோட வேலை ராஜ்யத்தை கட்டுற வேலை, சபை கட்டுற வேலை கிடையாது, ராஜ்யத்தை கட்டுற வேலை. இங்க ஒவ்வொருத்தரும் ராஜ்யத்தை தான் கட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்க எந்த இடத்துல போனாலையும் ராஜ்யத்தை கட்ட போறீங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 15 யோவான் 15ல 10 15ஆம் வசனம், அதுல 10, 11 நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. நான் என் பிதாவின் கற்பனைகளுக்கு கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளுக்கு கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். சோ அவரோட கற்பனைகள் நம்ம வந்து கை கொள்றதுக்குள்ள சந்தோஷமா மிகுந்த மகிழ்ச்சியா நம்ம எல்லாம் இருக்க முடியும். சோ நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் எப்போதும் பரிசுத்தத்தை மட்டும் தான் பேசும், பரிசுத்தத்தை மட்டும் தான் பேசும். சோ சில விஷயங்கள் இருந்தாக்கா அதை தெரியப்படுத்தி அவங்களுக்கு புரிய வச்சு அந்த டைரக்ஷனை வந்து மாத்த வைப்போம். புரியாதவங்களுக்கு சில சம்டைம்ஸ் கண்டித்து உணர்த்தி இருக்கிற வேற வழியே இல்லை, இதுதான் இப்படிதான் சொல்லிட்டாக்கா அதை அவங்க ஃபாலோ பண்ணா அவங்க வந்து அவங்களோட ஆத்மா தான் சேவ் ஆகும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் சிலரை கண்டித்து உணர்த்தி இருக்கிற, சிலருக்கு வந்து அன்பா தெரியப்படுத்தி இருக்கிற,
நிறைய இந்த ஒரு வருஷத்துல நான் வந்து சம்பாதிச்சது அன்பு பாசம் மட்டும் தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த பாஸ்டர் லூயிஸ் குடும்பம் அது மூலமா நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே பரவ ஆரம்பிச்சாங்க. ஸோ மொத்த ஒரு கூட்டத்தை தேவன் இங்கே கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சிஸ்டர் சாலி ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்பின கையோட 2 பேரும் ப்ரேயர் ரிக்வஸ்ட் அனுப்புறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. முதல்ல வந்து எனக்கு கால் பண்ணி சிஸ்டர் பாக்கியம் அது பாருங்க முந்திக்கிறாங்க முன்னாடி வந்து சொல்றக்குள்ள எஸ் ஷீ இஸ் தேர். உடனே அந்த ரிக்வெஸ்ட் எடுத்து அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் திட்டம் போட்டு வச்சுட்டாரு இயர் எண்ட்ல ஒரு இடத்த கொடுக்குறோன்னு. அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே இறைவனோட சித்தத்தின்படி தான் நடக்குதுன்றது தெரியப்படுத்துறேன். ஒவ்வொரு குடும்பமும் பிரதர் ஸ்டீவன் குடும்பம் ஆகட்டும், ஒவ்வொருத்தர் குடும்பமும் ஒவ்வொருத்தரோட பெயர்கள் சொல்ல போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது என் குடும்பம் என் குடும்பம். ஒவ்வொரு குடும்பமும் அவங்கவுங்க சார்பில் பாஸ்டர் வில்சன் அண்ட் ரூத் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச ஈவன் போதகர்கள் கூட தெரியப்படுத்தி டெலிவரன்ஸ்க்கு அனுப்புறாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களோட ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஸ்பெஷலான சில்ட்ரன் தேவன் தெரியப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ரொம்ப அன்பான தேவன், அன்பாக நடத்துறாரு. சோ இந்த வார்த்தைகள் வந்து கடைசியா அவர் வந்து நீங்க 15 வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. யோவான் 15 10-15 வசனம். சோ நீங்க அதை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்க போய் ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பிரஷியஸான தேவன் நம்ம கூட இருந்து அவர் நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக மாறி இருக்கிறார், நண்பர்கள் சொல்லி இருக்கிறார். இப்ப நான் வந்து ஆவிக்குரிய தாயா இல்ல ஒரு ஃப்ரெண்டா எனக்கே சுத்தமா என்னன்னே தெரியல. ஆனா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றேன், உங்களெல்லாம் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு மனிதர்களுடைய கடைசி வார்த்தைகள், தேவ மனிதர்களோட கடைசி வார்த்தைகள் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. கிருபை கிருபை கிருபை, இதுதான் பேசணும். அவரோட கிருபையில் வாழ்கிறோம், அவரோட கிருபையை உச்சரிக்கிறோம், அவர் கிருபைக்குள்ள கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும், இன்க்ளூடிங் மீ. அவரோட கிருபையினாலதான் இந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையாமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுது நம்மளோட பரலோகத்தில் இருக்கிற பிதா ரொம்ப பரவசம் அடைவாரா. அவரோட கிருபை கிருபை கிருபைன்னு சொல்ல சொல்ல அவ்வளோ ஹாப்பியா, அவ்வளோ சந்தோஷமா. அவரோட பாதுகாப்பு இல்லைன்னாக்க நம்ம இந்த இடத்துல எல்லாம் நம்ம இருக்கவே முடியாதுங்க இல்லையா? அவரோட பாதுகாப்பு, அவரோட ப்ரொடெக்ஷன். எல்லாரும் சொல்லுவாங்க லேடிஸ் நடத்துற குரூப், கண்டிப்பா கிடையாது, ஆண் நடத்துற குரூப் இது. ஆண் சிங்க இந்த பெண்குள்ள ஒரு ஆண் இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் தான் நடத்துறாரு இல்லையா சார்? ஹல்லேலூயா. தேவன் பச்சைப்பாதம் பார்க்காத தேவன் இல்லையா? பால் பச்சை பார்க்காத தேவன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:34 இதெல்லாம் பச்சைப்பாதம் பார்க்காத தேவன் என்று கொண்டான வசனங்கள். ரோமன்ஸ் 2:12, கலாத்தியன் 2:6. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தேவன் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்லன்றது நிரூபிச்சிருக்கிறாரு. சோ அவரோட கிருபையினாலதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். எபேசியன் 2:8 கிருபையினால எபேசியர்கள் நிறுவனம் 2:8 கிருபையினால விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். படிமா, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a God's gift. So by his grace தான் நம்ம வந்து சேவ் ஆயிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து அவரோட கிஃப்ட்னால, காட்ஸ் கிஃப்ட்னால நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இங்க இருக்கிறோன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தா அதே முடிவு வந்து நம்மளுக்கும் கிடைக்கும். அந்த கிருபையுள்ள ஒரு விஷயம் வந்து நம்ம முழுமையா பெற்றுக்கொள்ள முடியும். சோ பாதியில போறது கிடையாது. கடைசி வரைக்கும் நிக்கிறவன் தான் கிருபைக்குள்ள போக முடியும். எண்ட் வரைக்கும், the last word, final word, கிருபை கிருபை. கிருபையில் வாழ்கிறோம், கிருபையை உச்சரிக்கிறோம், கிருபைக்குள்ள மடிகிறோம், போகிறோம். ஹல்லேலூயா. சோ இப்ப நம்ம வந்து தேவ மனிதனாகிய மோசே பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். சோ இதே கடைசி வார்த்தை, இதே நிலைமை தான் மோசேக்கு. அந்த காலத்துல அவரோட கடைசி வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில அவர் இந்த கடைசி வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார்.
இல்லையா? ஒரு கூட்ட ஜனத்தை வந்து அவர் நடத்தினார் இல்லையாம்மா? 40 வருஷம் அவர் வந்து ஒரு கூட்ட ஜனத்தை நடத்தினார். ஆக்ஸ் அப்போஸ் நடவடிக்கை 7ஆம் அதிகாரத்துல 20-23 நோட் பண்ணுங்க. 23 டிஸ்பிளே ஆகட்டுமா? ஆக்ஸ் 7:23 டிஸ்பிளே போடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரத்திலிருந்து 20-23. ஸோ இந்த 23ஆம் வசனத்தின் படி 40 வருஷங்கள் பார்வோன் மன்னனுடைய அரண்மனையில் அரசனின் குமாரனாக இருந்தார். சோ அரச குமாரனாக பார்வோன் மன்னனின் அரண்மனையில இந்த மோசே இருந்தாங்க. அப்படி இருக்கிறக்குள்ளோ அதே அதிகாரத்துல 30-33 அதுல வந்து 30ஆம் வசனம் டிஸ்பிளே போடுவான். அதே அதிகாரத்துல 30-33 நோட் பண்ணிக்கங்க. 30ஆம் வசனம் டிஸ்பிளே ஆகட்டும். 40 ஆண்டு பரதேசியாக ஆடு மேய்க்கிறவராக இருந்தாரா? 40 ஆண்டு குமாரனாக அரண்மனையில வாழ்ந்தாரு. 40 ஆண்டு பரதேசியாக ஆடு மேய்க்கிறவராக இருந்தாரு. அதாவது 80 வருஷம் இதிலே போயிடுச்சு. அப்புறம் தான் தேவன் வந்து தெரிந்து கொண்டு அழைக்கிறாரு. தேவனோட குரல் தேவ மனிதனாகிய மோசே கேட்கிறாரு. அந்த 33ஆம் வசனத்துல பாருங்க, உன்னோட ஷாண்டில் கழட்டிட்டு வா, ஏன்னா இந்த இடம் ஹோலி ஹோலி ஹோலின்னு. ஐயோ, அது கேட்கறதுக்கு அப்படியே ஷேக் ஆகுதுங்க, நடுக்கம் வருது. நான்லாம் கேத்தலிக் பாருங்க, எங்களுக்கு எல்லாம் வந்து ஜீவனுள்ள தேவனை தெரியாது. ஷூ எல்லாம் போட்டு பாலிஷ் பண்ணி நல்லா புது செப்பல் பண்ணி ஷாண்டில் போட்டுட்டே போவேன். ஆமா, தெரியாது, சொல்லி கொடுக்கறது யாரும் இல்ல. ஏன்னா அங்க தொங்க விட்டுட்டாங்க இயேசுவை. மரித்த இயேசு தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள தேவனுங்க அப்படியே நடுக்கம் வரும், நடுங்கணும். அப்படி இந்த கிரவுண்ட் நிக்கிற கிரவுண்ட் ஹோலி பாருங்க, எப்படி சொல்றாரு இல்லையா மோசேக்கு தேவன், நீ நிக்கிற இடம் கிரவுண்ட் வந்து ஹோலி, இது ஹோலி கிரவுண்டுங்க அவரது. ஹல்லேலூயா. சோ மோசே என்ற ஒரு மனிதன் எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்சமான ஒரு மனிதன் தான். சோ இப்போ வந்து அவரை பத்தி பேசுறக்குள்ளோ தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. 36-37 அதே அதிகாரத்துல 36-37 இந்த வசனத்தின் படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மோசே பத்தி தெரியப்படுத்துறாரு. தேவனுடைய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களை 20 லட்சத்துக்கு மேல அதிகமாக ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டு ஒரு தீர்க்கதரிசியாக அவன் விளங்கினார். சோ ஒரு கூட்ட ஜனத்தை வந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு, ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கினார். சோ அதே மாதிரி தான் ஒரு கூட்ட ஜனத்தை வந்து இந்த இடத்துல தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாரு. சோ ஒரு அடிமைத்தனத்துல இருந்து உங்களை எல்லாருமே பாதுகாப்பா ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. பாதுகாப்பான இடம். எகிப்தில இருந்து எப்படி வந்து மோசேக்கு வந்து ஒரு லா சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிட்டு நீ போய் கூட்டிட்டு வா, அடிமைத்தனத்துல இருந்து கூட்டிட்டு வா. எல்லாருமே நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்தை, இப்ப யாராவது நம்மள அடிமைத்தனத்துல சொல்லுவாங்களா? இல்ல, நம்ம விடுதலை ஆயிட்டோம். ஒரு கூட்ட ஜனத்தை எப்படி ஒரு தீர்க்கதரிசியான மோசே கையில ஒப்படைச்சிருந்தாரோ அந்த மாதிரி என்னோட நேர் பார்வையில நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. எங்காவது ஒண்ணுனா உடனே எனக்கு தெரிய வந்துடும். சிஸ்டர் ரூத்துக்கு தெரியும் என்னை பத்தி. ஏதாவது ஒண்ணாக்கா சுபிதா சொல்லிட்டாங்களா, ரைட், அப்பா ஏசப்பா சொல்லியிருப்பாரு, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. தேவனோட தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வந்து வழி நடத்தி வந்தாரு. 20 லட்சம் ஜனங்க. எந்த காலத்துல நம்மளுக்கு 20 லட்சம் ஜனங்க கண்டிப்பா சேரும் கூடிய சீக்கிரமா. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லையை விஸ்தாரம் பண்ண போறேன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் பேசும் சூழ்நிலையில அவரோட இப்ப மோசையோட மனநிலைமை என்னன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். 40 வருஷம் குமாரனாக அரண்மனைக்குள்ள இருந்தாரு, 40 வருஷம் ஆடு மேய்க்கிறவராக இருந்தாரு. இப்ப வந்து கூப்பிடுறாரு மோசையே, ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. இப்ப 40 வருஷம் அவங்கள வந்து வழி நடத்துறக்குள்ள தேவ ஆவியானவர் வழி நடத்துறாரு. இப்ப இந்த மோசையை வந்து அவரோட கடைசி வார்த்தைகள் சொல்றதுக்கு, மோசையோட கடைசி வார்த்தை, அதாவது மோசஸ் வந்து கடைசி வார்த்தைகள் சொல்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுனாக்கா, தேவன் பாக்குறாரு, பிதா பாக்குறாரு மோசஸ, நதியை கடந்து போக வேண்டியதுதான் மோசே. அதன் பிறகு நான் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் படி அந்த நிலத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிப்பார்கள். ஆனா நீ பிரவேசிக்க முடியாது. You cannot enter
அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்தினார். டியூட்டர்னமி உபாகமும் 34:4-8 நீங்க நோட் பண்ணுங்க. இந்த வசனத்தின்படி மோசே வந்து ரொம்ப, அதான் நான் சொன்னேன், ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு மனிதன். இவரை வந்து ஆண்டவர் வந்து கானானுக்குள்ள நீ என்ட்ரி ஆக வேண்டாம்னு சொல்லிடுறாரு. டியூட்டர்னமி உபாகமும் 34:4-8. மோசஸ் வந்து மோவாப்ல இறந்துடுறாரு, அதாவது 5ஆம் வசனத்துல. கர்த்தரே அவரை வந்து அடக்கமும் பண்றாரு. ஸோ யாருக்குமே இது வரைக்கும் அவர் எந்த இடத்துல அடக்கம் பண்ணாருன்னு கூட தெரியாது மோசே. அதுக்கப்புறம் வந்து 30 அதாவது 7ஆம் வசனம் 120 வருஷம் அவர் வாழ்ந்தாரு. அவரோட பலன் குறுகவில்லை, கண்ணு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. 8ஆம் வசனத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்க 30 நாள் தேடுறாங்க, அது தேடுறாங்க, ஆனா கிடைக்கல, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இப்ப எங்க இருக்கிறார் மோசஸ்ன்னு எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். சரியா? ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் அவர் வந்து கானானுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொன்னார்? ஏன்னா ஒரு தப்பு செஞ்சுட்டாருங்க மோசஸ். எல்லாமே பண்ணி ஒரு தப்பு செஞ்சார். அந்த தப்பு என்னன்னா என்னாகமும் நம்பர்ஸ் 11:12 நம்பர்ஸ் 20th சாப்டர், நம்பர்ஸ் 20ஆம் அதிகாரத்துல 11:12 மோசஸ் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த கண்மலையை பார்த்து பேசு மோசேன்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, தன்னோட கோல் எடுத்து 2 முறை அந்த கண்மலையை அடிச்சிடுறாரு. அது வேதத்தின் படி தப்பா இருக்கு. ஏன்னாக்கா இதுதான் கண்மலை, பாருங்க, இதுதான் கண்மலை. இந்த கண்மலை தான் கிறிஸ்து இருக்கிறார். இந்த கிறிஸ்துவை ஒரே தடவை தான் அடிக்கணும், ஒரே தடவை தான் சிலுவையில தொங்க முடியும். 2வது வருகையில அவர் அடிக்க கூடாது. அவரு ஜீவனுள்ள தேவன். அவரு மறுபடியும் அடிச்சதுனாலதான் व्यसனம் அடைஞ்சு நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க கூடாது. ஒரு தீர்க்கதரிசிக்கு அடுத்தது என்னன்றது தேவன் தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கிறார். அதுதான் தீர்க்கதரிசி. ஃபியூச்சரை பத்தி தெரியப்படுத்ததான் தீர்க்கதரிசியோட வேலை. கடந்த காலம், பிரசன்ட், ஃபியூச்சர். அப்போ ஒரு தீர்க்கதரிசியான மோசே ஃபெயிலர் ஆனது இந்த ஒரு விஷயத்துல தான். ஏன் உனக்கு தெரியல? நான் தான் உனக்கு சொன்னேனே மோசஸ், அவர்கிட்ட பேசுனேன். நீங்க 11:12 பேசி பாடுங்க. என்னாகும் 2:20:11:12. ஹல்லேலூயா. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏலமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் அவர்களை கொண்டு போவதே இல்லை என்றார். ஆமென். அவ்வளவுதான், போச்சா? சோ இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, மோசே அப்பதான் ரியலைஸ் ஆகுறாரு. ஏன்னா இந்த ஜனங்க கொடுத்த அந்த டார்ச்சர்னால இறைவனோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம அடிச்சிடுறாரு. தண்ணி வருது, ஆனா 2 முறை அடிக்க கூடாது. ஏன்னா ஒரே தடவை தான் கிறிஸ்துவ சிலுவையில அறியப்பட்டு கொல்லப்படணும். 2வது முறை அறியக்கூடாது. அவர் வந்து சிலுவையில தொங்க கூடாது. இதுதான் விஷயம், இதுதான் லா. ஓகேவா? சோ ஆனா இப்ப மோசஸ்க்கு இப்ப புரிய வருது விஷயம். கானானுக்குள்ள பிரவேசிக்க வேண்டான்றதுதான் புரிய வருது பாருங்க. சோ பட்டாதான் தெரியும்னு வாங்கலாம். அந்த மாதிரி பட்ட பேருக்கு தெரியுது மோசஸ். இப்ப வந்து கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் மோசஸ் பாப்போமா? இப்போ கான்வர்சேஷன் போடுமா? எக்ஸோடஸ் யாத்ராகமும் 33:18-23 வரைக்கும் போடுமா? யாத்ராகமும் எக்ஸோடஸ் 33 சாப்டர் 18-23 வசனம். சோ இதன்படி இப்ப நம்ம பார்ப்போம். இதுல என்ன நடக்குதுனாக்கா, இப்ப மோசஸ்க்கு புரிய வந்துடுச்சு. இப்போ ஆண்டவர் கிட்ட கேக்குறாரு. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, show me your glory அப்படின்னு வந்து கேக்குறாரு. உங்களோட மகிமையை எனக்கு காண்பீங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பதாக கூறுவேன். எவன் மேல கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல கிருபையாய் இருப்பேன். எவன் மேல இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல இரக்கமாய் இருப்பேன். இப்ப இந்த கிருபையும் இரக்கம்
அவருக்கு முன்பதாக கடந்து போற ஒரு விஷயத்தை, அதாவது ஃபியூச்சர் பத்தி பேசுறாரு. ஃபியூச்சர்ல ஒருத்தர் வருவாங்க, அவர் கர்த்தரோட நாமத்தை தொழுது கொண்டு வருவாரு, கர்த்தரோட நாமம் என்னப்படுவார், அவர் மேலதான் நான் வந்து கிருபையா இரக்கமா இருப்பேன் மோசஸ். இப்ப அடுத்தது பேசுறாரு பாருங்க. இப்ப 19 அதிகாரத்தை 19 வசனத்தை இது பேசுறாரு. இப்ப 20 வசனத்துல பேசுறாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஏன்னா எந்த மனுஷனும் பார்த்தா செத்துடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மகிமை அப்படி இருக்கும். ஆனா 21 வசனம் சொல்றாரு பாரு, பின்னும் கர்த்தர் இதோ என்னிடத்துல ஒரு இடம் இருக்கு, இதாமா இடம், இதான் கண்மலை. அவர் சொல்றாரு இதோ என்னிடத்துல ஒரு இடம் இருக்கு. இப்ப மோசஸ் கிட்ட பேசுறாரு காடு, நீ ரொம்ப தாகத்தோட கேட்டுட்ட, சோ அதனால நீ என்ன பண்ணு மோசஸ், என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, இதுதான் கண்மலை, நீ அந்த கண்மலையில போய் நில்லுக்கோ அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. பின்பு கர்த்தர் இதோ என்னிடத்துல ஒரு இடம் இருக்கு, இடம் உண்டு, நீ அங்கே கண்மலை நில்லு. 22 வசனம், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையில் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் பொழுது என் கரங்கள்னாலே உன்னை மூடுவேன். அவ்வளோ மகிமையா இருக்கும், அந்த கரங்களை மூடுவேன். 23, பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்புற பக்கத்தை காண்பாய், என் முகமும் காணாது. அதாவது ஃபியூச்சர்ல ஏசப்பா வரார். ஏசப்பா வந்தக்குள்ள இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அவர் இந்த கண்மலையிலேயே இருக்கிறாருங்க. 2000 வருஷமா கண்மலையிலேயே இருக்கிறார். அப்ப அந்த கண்மலையான கிறிஸ்து வந்த பிறகு தான் அவர் மரித்த அன்னைக்கு, அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு மரிக்கிறாரு. எபேசியர்கள் நிறுவனம் 4 அதிகாரத்துல 8-9 அவர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு மரிக்கிறக்குள்ளதான் இந்த இடத்துல போய் பசுத்தவான்களை கொண்டு போய் நித்திய ஜீவனுக்கு சேர்க்கிறார். 2000 வருஷம் கழிச்சுதான் அவர் நித்திய ஜீவனுக்கே போனார். முதல் போனது ஏசப்பா. ஹல்லேலூயா. சோ மோசையோட மனநிலைமை எப்படி இருக்கும்? 2000 வருஷமா எதனால 2 முறை அடிச்சதுனால அந்த ஒரு விஷயம் அவருக்கு எப்படி ஏங்கி இருப்பாரு, எப்போ ஏசு பிறந்து வருவாரு, எப்போ என்ன கூட்டிட்டு போறாரு, ஏன்னா பின்புறம்னா பின்னாடி பேக் இல்லமா, அடுத்தது ஃபியூச்சர்ல வரப்போற கிறிஸ்துவ பத்தி அவர் பேசுறாரு. என்னோட இரக்கம் என்னோட கிருபை எவன் மேல இருக்கோ என்னோட பின்புறத்தை நீ பாப்பாய். ஹல்லேலூயா. இதுதான் ஹோலி ஸ்பிரிட் எனக்கு ரிவீல் பண்ண ஒரு விஷயம். சோ அந்த பின்புறத்தை பாப்பாயின்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. உபாகமும் டியூட்டனமி 34:6 படி தேவன் அவனை அழைத்து கொண்டார். உபாகமும் 34:6 இதெல்லாம் விஷயம் ஆன பிறகு தேவன் அவரை அழைத்து கொண்டார். சோ அவரோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும், 40 வருஷம் அந்த ஜனங்களோட எப்படி பழகி இருப்பாரு, எவ்வளவு அன்பா பழகி இருப்பாரு இல்லையா? ஹல்லேலூயா. கனடால ஒரு சகோதரி, மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை பையன், ஒரு பாய், 26 வயசுமா அவருக்கு, 26 இயர்ஸ். கனடால மூல வளர்ச்சி இல்லை, சுயமா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அவருக்கு ஒரு ஹெல்ப் இல்லைனாக்கா அவரால் எந்த ஒரு காரியத்தையும் அவரால் பண்ண முடியாது. ஸோ அப்படி தன்னோட பணிவிடை செய்யறதுக்கு ஒருத்தர் அவங்க அம்மா தேவைப்படுது. அவங்க அப்பா ஒரு உயர்வு பதவியில தான் இருக்கிறாரு. ஆனா முழுக்க அவங்க மதர் தான் அவரை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயமா அவரால் செய்ய முடியாததுனால அந்த மூல வளர்ச்சி இல்லாத பையனுக்கு உதவியாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவர் அந்த மகன் மரித்து போனார். ஸோ அந்த தாயோட உள்ளம் எப்படி இருக்கும்? டிப்ரெஸ்டா உட்காந்துட்டாங்க, வேலை எதுவுமே இல்லை, இனி பணிவிடையே இல்லை. அவர் இருக்கிறக்குள்ளோ அவ்வளோ என்கேஜ்டா இருந்தாங்க. 26 இயர்ஸ் ஓல்டு, ஆனா ஒவ்வொரு நொடியும் என்கேஜ்டா இருந்தாங்க. அந்த குழந்தை பேசுறதாகட்டும், கொள்றதாகட்டும், சாப்பாடு ஊட்டுறதாகட்டும், முழுக்க A to Z பணிவிடை. அந்த மகன் இப்ப இல்லை, அந்த தாய்க்கு வேலையே இல்லை. அதே நிலைமை தான் மோசஸ்க்கு. 40 வருஷம் அந்த ஜனங்களை வழி நடத்தினாரு. இனி நீ கானானுக்குள்ள போக மாட்டேன்னு கை ஒடிஞ்சு போச்சுல மோசஸ்க்கு. ஹல்லேலூயா. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, டோலி ரூபி இருந்திருந்தாக்க நான் இந்த கூட்டத்தை நடத்தி இருப்பேனோ இல்லையா எனக்கு தெரியாது.
ஆனா எனக்கு வேலையை கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த தருணத்துல வேலை கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ மோசையோட நிலைமை 40 வருஷம் அந்த மக்களோட கழித்து விட்டார். இனி எனக்கு பணி எதுவே இல்லையே, என்ன செய்வதுன்னு அவர் எப்படி துடிச்சிருப்பாரு. உயிரை போல இந்த ஜனங்களை நான் சிநேகித்தேனே அப்படின்னு சொல்லி அழுகிற ஒரு விஷயத்தை தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அழுறாரா மோசஸ். 40 வருஷம் ஜனங்களை நடத்திட்டு நீ கானான்குள்ள பிரவேசிக்க வேண்டாம் மோசஸ் ஆண்டவர் சொன்ன உடனே எப்படி ஒடிஞ்சிருப்பார் அவர். 120 வருஷங்க அவருக்கு வயசு. நம்மளோட பரலோக ஒவ்வொரு மனுஷனோட ஆயுள் நாட்கள் சொல்றேன். இப்போ எல்லாமே ஆண்டவர் சொல்லி ஆவியானவர் என்னென்ன வெளிப்படுத்துற அத்தனையும் நம்ம சொல்லிடணும். ஏன்னா லாஸ்ட் வேர்டு அடுத்த நொடி எனக்கு கிடைக்குதோ இல்லையா சொல்லிடலாம், இப்பவே சொல்லிடலாம் இல்லையா. மனுஷனோட ஆயுள் நாட்கள் தேவ வார்த்தையின் படி 120 வருஷம் இல்லையாமா. எக்ஸோடஸ் அதுல 120 வருஷம் போட்டிருக்காமா. இருங்க, டியூட்டானமி 34:7 போடுமா. உபாகமும் 34:7. நான் ஆல்ரெடி இது ரீகேப் பண்ணிட்டேன், மறுபடியும் சொல்றேன். சரி, இதுல 120 வருஷம். இப்ப ஏசப்பாவோட ஆயுள் நாட்கள். ஏசப்பா மனுஷனாக, ஏன்னா இது நம்ம இந்த சாப்டர் தலைப்பு மனிதனுடைய கடைசி வார்த்தைகள் அதானமா. சோ ஏசப்பா மனு உருவம் கொண்டு இந்த பூமியில வாழ்ந்தக்குள்ள 33 வருஷம் இல்லையா. சோ ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் நாட்கள் 4 செகண்ட் தான். சோ 30 30 30 30 இல்லையா. சோ 30 வருஷம் அவர் வந்து மோசே வந்து 120. இப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட ஆயுள் நாட்கள் 1 செகண்ட் தான். அப்போ 4 செகண்ட் தான் வந்து மனுஷனோட லைஃப் அக்கார்டிங் டு தி பரலோக டைம். 4 செகண்ட் தான் ஹியூமன் லைஃப். இப்ப நான் 2வது செகண்ட்ல இருக்கிறேங்க. நான் 2வது செகண்ட்ல இருக்கேன். 4 செகண்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் 33.5 years old. So 1 second தான் அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். So 4 second தான் ஹியூமன் லைஃப். நான் இப்ப 2வது செகண்ட்ல இருக்கிறேன். இந்த 4 செகண்ட்ல என்னால ரீச் ஆகுமோ இல்லையோ தெரியாது. ஆனா ஒவ்வொரு தருணமும் நொடியோ நான் அதை ப்ரெஷியஸாக மாத்திக்கணும். நம்ம மாத்திக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம். சோ இந்த மோசஸ்க்கு அந்த நாள்ல முழுசா 4 செகண்ட் வாழ்ந்துட்டாரு. வாழ்ந்த பிறகு கானான்குள்ள போக வேண்டாம்க்குள்ள எப்படி இருக்கும் அவருக்கு. அச்சீவ் பண்ணவே முடியலையே. இப்போ கானான்குள்ள போயிருந்தாக்க இன்னும் அதிகமான ஒரு காலம் வாழ்ந்திருக்கலாமே. சோ அந்த 4 செகண்ட் அவர் முடிச்ச பிறகு அவரால் வந்து போக முடியல. சோ நம்ம எல்லாரும் வந்து என்ன இந்த இடத்துல ஆவியானவர் என்ன சொல்றாருனாக்கா, நம்ம எல்லாம் முழுசா நம்ம வாழ்ந்துட்டு பரமா கானான்குள்ள பிரவேசிக்கணுமா. ஹல்லேலூயா. பரமா கானான்குள்ள பிரவேசிக்க போறோம். நம்ம இந்த வார்த்தை கேட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் பரம கானான்குள்ள பிரவேசிக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. சோ எத்தனை பேர் பரம கானான்குள்ள பிரவேசிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வந்து நடந்தது. மோசேயோட உள்ளம் உடைந்து போயிருந்தது. அப்போ என்ன அவருக்கு கொடுத்த கமாண்ட் என்னன்னாக்கா, என்னாகமம் நம்பர்ஸ் 11:12 அவருக்கு கொடுத்த கமாண்ட் என்னன்னாக்கா, மோசே இந்த ஜனங்களை பால் குடிக்கும் ஒரு குழந்தையை போல, ஒரு தாய் தகப்பன் சுமந்து சென்றது போல செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டளையை மோசஸ் வந்து பெறுறார். அதாவது பிதா கிட்ட இந்த கட்டளையே பெறுறாரு. சோ பெற்ற பிறகு அவரால் அந்த கானான் தேசக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றக்குள்ள தன்னோட குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி அவர் வந்து பிரிஞ்சு இருக்க முடியும்? எப்படி துடிச்சிருக்கும் அந்த உள்ளம். ஹல்லேலூயா. அப்படியே வந்து 40 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. சோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் என்ன தெரியப்படுத்துறாரோ ஒவ்வொரு தேவ மனிதர்கள் அதுதான் செய்வோம். இப்ப என்ன இந்த காலகட்டத்துல இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறாருனாக்கா அடுத்த திட்டம் அவருக்கு என்ன அவருக்கு தான் தெரியும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போஸ் நடவடிக்கை 7:4 ஆக்ட்ஸ் 7:4. இந்த வசனத்தின் படி எனக்கு தேவ ஆவியானவர் எனக்கு பர்டிகுலர்லி என்ன பேசினார்னா, ஆண்டவர் இந்த மலேசியா தேசத்துக்கு என்ன அனுப்பி வச்சாரா இந்த காலகட்டத்துக்கு என்ன அனுப்பி வச்சா. அடுத்த காலகட்டம் என்னன்னு தெரியல. என்னோட பாஸ்போர்ட் என்ன நிலைமை, விசா என்ன நிலைமை எனக்கு தெரியாது.
எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இருக்கணும்னா அவர் இருக்க வைப்பாரு, இல்லைன்னா இல்லைன்னு வைப்பாரு. அவ்வளவுதான். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோ இந்த வசனத்தின்படி மலேசியா தேசத்துல என்ன தேவன் வச்சிருக்கிறாரு. ஆதியாகமம் 12:1, ஜெனசிஸ் 12:1 தேவன் வந்து ஆபிரகாம அழைக்கிறாரு. ஆபிரகாமோட தகப்பன் மரித்த பிறகு ஆபிரகாம அழைத்து சொல்றாரு, ஆபிரகாம் தேசத்தை நீ வந்து விட்டுடு, உன் குடும்பம் வேண்டாம் உனக்கு, நான் உனக்கு கொடுக்கிற காண்பிக்கிற இடத்துல நீ வந்து போவாயாக. தேவன் அவனை அன்போடு அழைத்தார். ஸோ இதே மாதிரி தான் என்ன வந்து 2021 நாங்கள் டிசம்பர் மாதம் சென்னையில் இருக்கிறக்குள்ளோ எங்கள் ஹஸ்பண்ட் ஆண்டவர் சொல்கிறாருங்க, மலேசியா தேசத்துக்கு உடனே போகணும், நம்ம செகண்ட் வேவ் கோவிட், ஃப்ளைட் இல்லை, டிக்கெட்ஸ் இல்லை, வந்தால் குவாரண்டைனில் நம்ம இருக்கணும், ரெண்டாவது செகண்ட் வேவ். அந்த டைமில் ஆண்டவர் சொல்லிட்டாரு 2021 டிசம்பர் மாதம் போகணும்னு சொல்லிட்டாருங்க. நம்ம போய்தான் ஆகணும். நீ என்ன பேசுற, எனக்கு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது, டிக்கெட் கொடுக்க மாட்டேங்குது, இருக்கிற விஷயம் தானே. இல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க, கிடைக்கும். அவங்க சொன்னா நம்ம போய்தான் ஆகணும். அப்புறம் நைட்டு உட்கார்றாரு, கரெக்டாங்க 3 டிக்கெட் இருக்கு. கரெக்டா அந்த டைம்ல பாருங்க, அனுப்பி விட்டுட்டாரு. வேலை இருக்கு வா, நீ வரணுங்க சொல்றாரு. வேலை இருக்கு வான்னு வந்துட்டு, வேலை இருக்கு, வேலைய பாக்கணும். 14 நாள் வீட்லயும் குவாரண்டைன் இருந்தோம். ஆட்டோமேட்டிக்லி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுதான் தேவன் துல்லியமா இந்த வசனத்தின் படியே என்ன பண்ணினாரு. சோ மலேசியா தேசத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேங்க. முதல் கேஸ் பாஸ்டர் வின்சன் அண்ட் பாஸ்டர் ரூத் 2022 சைனீஸ் நியூ இயர் பிப்ரவரி 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட். எப்படிப்பட்ட கேஸ் தெரியுமா? 8 வருஷம் மரண படுக்கைங்க. அவரு ரத்தமெல்லாம் போயிடுச்சு பாடியில. என்ன நடந்தது, ஏன் நடந்தது ஒண்ணுமே தெரியாம இருக்கு. நிறைய சிஸ்டரே சொல்லியிருப்பாங்க சாட்சியில, நிறைய பேர் அவங்க தெரியாத பாஸ்டர்மார்களே இல்ல. இந்தோனேஷியா, சிங்கப்பூர், எல்லா இடத்துலயும். ஆனா விஷயம் என்னன்றது கரெக்டா தெளிவா யாரும் சொல்லணும்னு இல்லை. மேபி என்ன கொண்டு வந்து நிறுத்தணும், அதனால தான் நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து பிரேயர் ரிக்வெஸ்ட் அத்தனையும் 8 வருஷம் என்ன நடந்தது புட்டு புட்டு வச்சாச்சு. அப்படி சொல்றக்குள்ள அண்ட் ஷி வாஸ் வெரி ஷாக்டு. இப்படி இந்த எந்த விஷயமும் சொல்லவே இல்லையே, எப்படி உங்களுக்கு தெரியும்? அட் த சேம் டைம் அவங்க ரூமுக்குள்ள உட்காந்து இறைவன்ட்ட புலம்புறது. அந்த புலம்புல நான் வந்து உட்காந்து சொல்றேன், இப்படியெல்லாம் நீங்க புலம்பலாமா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பதான் அது அந்த நினைச்சதுனால தான் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாருனால தான் இந்த குடும்பம் இன்னைக்கு வந்து அந்த தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் கரங்கள் தட்டுங்க. அந்த குடும்பம் எங்க போனாலும் இவங்க ஒரு சாட்சியாக எனக்கு பக்க துணையாக நிக்கிறாங்க. இதுதான் எவ்வளவு எதிர்ப்புகள் வருது இருந்தாலே இல்ல, ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்கிறாங்க. அதுதான் நாங்க விசுவாசிக்கிறோம். அவ்வளவுதான். அது சொந்தமாகட்டும் பந்தமாகட்டும் பரவாயில்ல, என் இயேசு சொல்ல இருக்கிறாரா, அங்க நாங்க இருப்போம் வந்துட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ அதனால மலேசியா தேசத்துல நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு நிலத்தை கொடுத்து, இந்த காத்து சுவாசத்தை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. என் குழந்தைய இந்த இடத்துல நான் விதைச்சு இருக்கிறேன். இந்த மண்ணுக்கு நானும் சொந்தக்காரியாக இருக்கிறேன். நான் சம்பாதிச்சது ஒவ்வொருத்தரோட அன்பு, உள்ளங்கள் தான் அன்பு பாசத்தை தான் சம்பாதிச்சிருக்கிறேன். ஸோ உங்களோட எல்லா அன்புக்கும் நான் எப்படி நன்றி கடன் செலுத்துவேன்னு எனக்கே தெரியாது. ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்கு. தேவன் எப்போ எந்த இடத்துல அனுப்புறாரோ அந்த இடத்துல போய்தான் ஆகணும். ஆனாலும் நம்மளோட நித்திய ஜீவன் எப்பவுமே எல்லாருக்குமே திறந்தே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இஸ்ரவேல் மக்களை நான் எப்படி பிரிவேன்ற ஒரு துடிப்ப தேவ ஆவியானவர் மோசையோட உள்ளத்துல எனக்கு காமிச்சாரு. அவரோட உள்ளத்துல வேதனை இருந்ததா, சஞ்சலம் இருந்ததா, கண்ணீர் இருந்ததா, எப்படி நான் பிரிவேன் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷம் இந்த கண்மலையிலே உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அப்ப எப்படி இருக்கும்? அவர் வழி நடத்தின அந்த 40 லட்சம் ஜனங்களை 40 வருஷம் 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினாரு. அவங்க கூட போய் வாழ முடியலையே, அனுபவிக்க முடியல. ஹல்லேலூயா. சோ ஆனா நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
என்ன பக்க துணையா ஆண்டவர் இது ஒரு எக்ஸாம்பிளா ஆயிட்டாங்க. ஸோ இவங்களை வச்சே தேவ ஆவியானவர் எனக்கு கரெக்டா கைட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் பண்ணணும்னு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் பண்றேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பிரிவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சஞ்சலம் வேதனை பட்டாரா. ஒரு டாக்டர் இருந்தாரு, டாக்டர் ஜோஷிதா வந்து இருக்கிறாங்க. டாக்டர் ஜோஷிதா ஏன்னா அவங்க டாக்டர் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு ரிட்டையர்ட் பர்சன், ஒரு டாக்டர், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மலேசியால 40 வருஷம் அவர் வந்து சர்வீஸ் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ அவருக்கு வந்து என்னன்னா, அவரோட பிரச்சனை என்னன்னா, எப்போ எனக்கு நான் பேஷண்ட்டுங்களை பார்ப்பேன், அவருக்கு தூக்கம் வர மாட்டேன்தான், நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேன்தான். அவருக்கு என்னோட மெசேஜ் போகுது, இவங்கள்ட்ட பேசுங்க, அவங்க கவுன்சில் பண்ணுவாங்க, உனக்கு சமாதானம் கிடைக்கும், வார்த்தை வழி என்னன்னு தெரியப்படுத்துவார். அவர் அப்படி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாரு. நான் இந்த மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு கிடைச்சாலே போதும், நல்லா வளவளவளான்னு பேசிடுவோம் இல்லையா, நல்லா ஜாலியா பேசுவோம். நல்லா எஜுகேட்டட் பர்சன், சீனியர் சிட்டிசன். ஸோ அவருக்கு வந்து டாக்டருக்கே நம்ம கவுன்சிலிங் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. அவர் நமக்கு பேஷண்ட் ஆயிட்டாரு. இப்போ அவர் பேஷண்ட் இல்லைன்னு ஏங்குறாரு, டிப்ரெஷன்ல இருக்கிறாரு. ஆனா அவர் எனக்கு பேஷண்ட் ஆயிட்டாரு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கு தெரியப்படுத்துன்னு, ஹோலி பைபிள் படிங்க டாக்டர், உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது. என்னோட அனுபவத்தை வந்து பேசுறதுக்குள்ள மணிக்கணக்கில் பேசுறதுக்குள்ள டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த அனுபவத்தை தெரியப்படுத்துன்னு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. இப்போ நவ் ஹீஸ் வெரி ஹாப்பி. தூங்குறாரு. தூக்கம் ரொம்ப முக்கியம். தூங்குறாரு, நல்லா நீங்க தூங்குறீங்களா? தூங்குறீங்களா சிஸ்டர்? நோ, நான் ஓகே, தெரியும் எனக்கு. தூங்கணும். ஒரு மனுஷன் வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து தூங்கணும். அப்பதான் நம்மளோட பாடி சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இயற்கை சயின்ஸ் இல்லையாமா டாக்டர்? ஹியூமன் பீயிங் 8 hours தூங்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு வந்து ஹோலி பைபிளை படிக்க சொன்னேன். அவர் இப்ப படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து என்னோட ஜெபத்துல வந்து கனெக்டா இருக்கிறதுனால 2-3 தலைமுறை வரைக்கும் போயிடுறோமா, அவ்வளோ க்ளோஸ் ஆயிடுறீங்க. சும்மா ஜபம் பண்ணிட்ட உடனே ஓகே முடிஞ்சது அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஹார்ட்ல சோல்ல கனெக்ட் ஆயிடுறீங்களா. அப்போ ஏதாவது ஒரு விஷயம்னாக்கா நமக்கு வந்து துடிக்கும் அப்படியே, ஐயோ எப்படியாச்சும் இவங்களை வந்து காப்பாத்தணுமே, ப்ரொடெக்ட் பண்ணணுமே. அந்த மாதிரி இது ஃபீலிங்ஸோட கடந்து போகுது, உணர்வுகளோட சேர்ந்து சார்ந்த ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அந்த காலத்துல மோசஸ் எப்படி வந்து நடத்தினாரு எனக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு பாசமும் அன்பா இருந்ததுனால தான் அவர் வேதனையும் சஞ்சலமும் பட்டு கண்ணீர் விட்டார். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட உள்ளங்கள் எனக்கு ரொம்பவே க்ளோஸா இருக்கிறதுனால அந்த ஃபீலிங்கோட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்தது எந்த இடத்துல என்ன அனுப்ப போறாருன்னு எனக்கே தெரியல, அதனால தான் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசேயோட உள்ளம் கலங்கியது ஆண்டவர் காமிச்சாரு. 40 வருஷம் அவர்கள் மத்தியில நான் கழித்து விட்டேனே, இவர்கள் முகங்களை நான் எப்படி பாராமல் இருப்பேன், எப்படி ஊழியம் செய்யாமல் இருப்பேன், உள்ளம் கலங்குகிறதுன்னு அழுவுறது தேவ ஆவியானவர் எனக்கு காமிச்சார். ஹல்லேலூயா. நமக்கு வேலை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த பூமியில இடம். வேலை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், க்ளோஸ் தான். வேலை, அந்த வேலை பண்றதுக்குள்ள அந்த தோட்டக்காரனுக்கு கொடுத்த ஒரு விஷயம், 1 வருஷம் கனிகளுக்கு நான் ட்ரை பண்றேன். கனிகளோட நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டு அங்க போறது நல்லது இல்லையாமா? வெறுமையா போக வேண்டாம், வெறுமையா இங்க என்ட்ரி ஆக முடியாது. கனிகளோட நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம அந்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு நம்ம அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். ஹல்லேலூயா. கடைசியாக என்ன செய்வதுன்றது மோசேஸ்க்கு தெரியாம போயிடுச்சு. ஆனாலும் மோசஸ் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். இந்த இடத்துல தான் மோசஸ் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். நான் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்றார். வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உபாகமும் 33:29. டியூட்டர்னமி 20:33-29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உமக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் கொண்டு அந்த இஸ்ரவேல் மக்களை மோசேயே வாலண்டரியா வந்து ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா.
இது ஏன் சொல்றேன்னாக்கா, தேவனுடைய மனுஷன் என்றால் என்னன்னாக்கா, தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுப்பது. இந்த நாள்ல ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை இதுதான். இந்த வார்த்தை கொண்டு என்னோட விசேஷமா வந்திருக்கிற இந்த ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தைகள் கொண்டு ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க வேணும்னு சொன்னாரு. ஏசப்பா இந்த நாள்ல எனக்கு பேசினாரு. இந்த வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதங்களையும் என் பிள்ளைகளுக்கு சொல்லு அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. நான் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்ப என் மூலமா ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்கள்கிட்ட பேச சொல்லி இருக்கிறாரு. அவர் என் மூலமா இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போறாரா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்களுக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. சோ ஒவ்வொருத்தரும் தேவ ஆவியானவர் தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கலனாக்க இங்க வந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. சோ ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த கூட்ட ஜனம் இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் பாக்கியவான் பாக்கியவதி. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் பாக்கியவான் பாக்கியவதி. ஏன்னா இது தானா நான் பேச வரல. 3 மணிக்கு ஜெபம் பண்றதுக்குள்ள ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நீ ஆசீர்வதிக்கணும், உன் மூலமா இந்த வார்த்தைகளை நான் அவங்களுக்கு வாழ்க்கையில கிரியேட் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேயோட கடைசி ஆசீர்வாதம் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளுக்கு தொடங்க போறார். முடிவில தொடக்கம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ தேவன் அவர் சொன்னார்னா, ஏசப்பா ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார்னா ஆசீர்வதித்து தான் ஆவார். சோ இந்த நாள்ல அநேகருக்கு இந்த யூடியூப்ல கேட்கிற மக்களுக்கோ, லைவ்ல பாக்குற மக்களுக்கோ நோய்கள் இருந்து, சரீரத்துல சிலருக்கு நோய்கள் இருந்து விடுதலை கொடுக்கிறாரா அவர் தான் தெரியப்படுத்தி இருக்கிறார். நிறைய காரியங்கள் தேவன் இந்த செய்தி கேட்கறது மூலமா அநேக ஜனங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ வரப்போகுதுன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த ஒரு வருஷம் நம்ம கண் குளிர பார்த்தாச்சு எப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் செய்திருக்கிறார் என்று ஒரு பட்டியலை நம்ம போட்டோம். சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவன் பண்ணி இருக்கிறாரு. மார்க் 16:20 அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் வசனத்தை அவர் உறுதிப்படுத்தினார்ன்றது நமக்கு இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷத்துல நிரூபிச்சிட்டார். பொய் ஆகல இந்த வசனம். நம்ம இந்த வசனம் பொய்யா இருக்கா? நிறைவேறிச்சா? 100% துல்லியமா நிறைவேறிக்குது. ஹல்லேலூயா. ஆனா இப்ப என்னன்னாக்கா, மோசே அந்த காலகட்டத்துல செங்கடல் எல்லாம் 2ஆக ஓபன் பண்ணுவார். எல்லாதான் நமக்கு இருந்தாலும் இந்த செங்கடல் எல்லாம் ஓபன் பண்ண முடியாது இல்லையாமா? எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு மோசஸ். நோட் பண்ணிக்கங்க. யாத்ராகமம், எக்ஸோடஸ் 4ஆம் அதிகாரத்துல 1-17 நீங்க வாசிச்சா தெரியும். அப்புறம் யாத்ராகமம் 14:21 செங்கடல ரெட் சீய 2ஆக பிளக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்மளால நிச்சயமா அதெல்லாம் பண்ணவே முடியாது இல்லையா? நம்மளால என்ன பண்ண முடியும்? மரித்தவர்களை எழுப்ப முடியும், HIV குணமாக்க முடியும், கேன்சர் கட்டிகளை குணமாக்க முடியும். அவர் எவ்வளவு என்ன கொடுக்கிறாரு? லிமிட்டடா தான் கொடுக்கிறாரு. அந்த லிமிட்டடோட நம்ம லிமிட்டடா இருந்துக்கணும். ரொம்ப அதிகமா ஆசைப்படக்கூடாது இல்லையா? இல்லைனாக்க இங்க போய் உட்காந்து 2 வருஷம் 2000 வருஷம் 2 வருஷம் இல்ல 2000 வருஷம் வேண்டாம். கரெக்டா? அப்படி அதிகமா பண்ணாக்கா இங்க போய் 2000 வருஷம் உட்கார கூட இல்ல. நில்லு இருக்கிறாரு. பாவம் அவரு ஸ்ட்ராங்கா இருந்த, பாடி ஸ்ட்ராங்கா இருந்தது, கண்ணு குறுகவில்லை, உடம்புல பலன் இருந்தது. நில்லுன்னு நிக்கிறார் பாருங்க 2000 வருஷமா கிறிஸ்து வர வரைக்கும். எவ்வளவு பெரிய ரெவலேஷன் தெரியுமா இது? 2000 வருஷம் நின்னு இருக்கிறார் கிறிஸ்து. மோசே கண்மலையில போய் நில்லுன்றாரு இல்லையா? நிக்கிறக்குள்ள 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏசப்பா மரித்து அவர் உயிர் தெழுந்து கொண்டு போறார். நித்திய ஜீவனுக்கு முதல் என்ட்ரி இயேசு கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் தான் பரிசுத்தவான்களை கொண்டு போறார். அது வரைக்கும் பாவம் மோசே நின்னுட்டே இருந்தாரு. அந்த மாதிரி நம்ம நிக்க வேண்டாம் இல்லையாமா? நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு அது மட்டும் நம்ம பண்ணுவோம். நம்ம மக்களுக்கு எப்படி இருப்போம்? நம்ம ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிற தருணத்துல
நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மகிழ்ச்சியா ஹாப்பி மூமெண்ட் கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு, சால்ட்டு, உப்புக்கு ஓர்ப்பு தன்மை இருக்கு, உப்புக்கு தன்னுடைய தன்மைன்னு ஒன்று இருக்கு. அந்த உப்பு வந்து என்ன பண்ணுது, அந்த உப்பு உப்பாக இருக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கா? உப்பு எப்பாவது வந்து பெருமைப்பட்டுச்சா, நான் உப்பாக இருக்கிறேன், என்னோட உப்பு வந்து நீ வந்து குழம்புல போட்டா தான் சுவையை நீ வந்து சுவை டேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு எப்பாவது உப்பு சொல்லிச்சா? இல்லை. நம்ம வந்து ஒரு டப்பாக்குள்ள பாக்ஸ்ல போட்டு வச்சிடுறோம் இல்லையா? ஸோ அந்த உப்பு பெருமைப்படவே இல்லை. குழம்பு செஞ்ச பாக்கியம்க்கு தான் அதுல கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா சுவை கிடைக்குது. குழம்பு சாப்பிடுற, அந்த மீன் குழம்பு சாப்பிடுற லூயிஸ் பிரதருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லையா? சோ நமக்கு வந்து நமக்கும் மகிழ்ச்சி, அடுத்தவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. சோ இதுதான் மகிழ்ச்சி. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சோ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்ப நீங்களும் நாங்களும் சாப்பிட்றக்குள்ளோ சோ நம்மளுக்கு எப்படி வந்து அந்த உப்பு அளவோட போட்டதான் மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது, கம்மியா போடக்கூடாது. வசனம் போடுமா? மேத்யூ 5:13 டிஸ்பிளே போட்டுடு. ஸோ நம்ம அளவோட போட்டதான் அந்த உப்பின் தன்மையை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அந்த அளவோட போட்டதான் நமக்கும் அது சுவையா இருக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்குறக்குள்ள கூட அவங்க சாப்பிட்றவங்களுக்கும் அது சுவையா இருக்கும். ஸோ அந்த சுவையா இருக்கும். நம்ம எந்த இடத்துல யார் எந்த இடத்துல இருந்தாலையும் அந்த சூழ்நிலை, அந்த சரௌண்டிங் வந்து நம்ம மகிழ்ச்சியாக வைக்கிறது தான் உண்மையான மனிதர்கள் சரியாக வாழ்றாங்கன்னு அர்த்தம்ன்றார் தேவ ஆவியானவர். மகிழ்ச்சியாக நம்ம எல்லாமே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? நம்ம சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? இல்ல, தெரியலையே, இல்லையே. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? நம்ம கிட்ட உப்பின் சாரம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம மூலமா அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி வரணும்னா நம்ம அளவோட உப்பின் சாரம் இருக்கணும், கரெக்டா அளவோட இருக்கணும். அவங்க நம்ம மகிழ்ச்சியா இல்லைன்னா நம்மகிட்ட உப்பு, நம்மளுக்கு தான் மிஸ்டேக், நம்மளுக்கு தான் குறை, நம்மகிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஆண்டவர் வந்து நம்மகிட்ட கரெக்டா அளவோட உப்பு கரெக்டா இருந்தாக்கா, அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி வந்து அனுப்புறாருனாக்கா, ஒளியின் பிள்ளைகளாக, நீங்க 5:13-16 வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. ஒளியின் பிள்ளைகளாக நம்ம அனுப்புறாரு. ஸோ அந்த ஒளியின் தேவன் வந்து நம்மளை அப்படி வந்து பயன்படுத்துறாரு. எப்போ நம்ம வந்து சரியாக நம்ம அந்த சார் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, மகிழ்ச்சினாக்கா என்னன்றது தெரியும். வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா வாழணும், எப்படி வெற்றிகரமாக வாழணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு. இன்க்ளூடிங் வாலிப பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி மகிழ்ச்சியாக வாழணும், எப்படி வெற்றி பெறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொட்டி கடை, அதாவது சின்ன ஷாப் வச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டா, எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு ஆசை அப்படின்வார். இன்னொருத்தர்கிட்ட வந்து உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டாக்கா, அதாவது ஒரு கிளீனர் கிட்ட கேட்கலான்னு வச்சுக்கோங்க. உன்னோட ஆம்பிஷன் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு GM ஆகணும், இந்த ஆஃபீஸ்ல ஒரு GM ஆகணும்னு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோமே தவிர, வசனம் போடுமா? கொலோசியன்ஸ் 4:6. ஸோ இந்த மாதிரி என்னன்னாக்கா, நம்ம எப்படி வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றோம்னாக்கா, அந்த மகிழ்ச்சியை வந்து விட்டுடுறோம், அங்க இங்க ஓடி 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 உழைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், செட்டில் ஆகுறோம், ரிட்டையர்மெண்ட் ஆகுறோம், ஆனால் மகிழ்ச்சியை தொலைச்சிடுறோம். நிறைய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, நல்ல இடம், நல்லா சம்பாதிப்பாங்க, கிரீன் கார்டு எல்லாம் வாங்கியிருப்பாங்க, ஆனால் மகிழ்ச்சியை தொலைச்சிடுவாங்க. ஆவியானவர் தெரியப்படுத்துற ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு நொடியும் ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதன் அவனோட ஆம்பிஷன் என்ன இருக்கணும்னாக்கா, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கத்துக்கணுமா வாழ்க்கை. அவன் தான் சரியாக வாழ்கிற மனிதன். அடுத்த நொடி நான் இருப்பனா இல்லையான்னு தெரியாது. இந்த தருணம் எனக்கு கொடுத்துருக்கிற ப்ரெஷியஸ் டைம், அதை நான் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் என்னோட ஃபோக்கஸ். அப்படி வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கினாதான் நம்ம வாழ்க்கை வெற்றிகரமா நடக்கும். பிதா சந்தோஷப்படுவாரா, ஏன்னா அவர் மகிழ்ச்சி அடைவாரா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 48:10 நம்ம வாசிப்போம்.
48:10. அல்லேலூயா. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெளி போலல்ல, உபத்திரவத்தின் புகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஆமென். சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் தேவன் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறாரு. என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்? பிலிப்பியர் 4:19 இந்த வசனத்தின்படி இங்கே நம்மளுடைய எல்லா தேவைகளும் தேவன் வந்து எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய எல்லா தேவைகளும் அவர் வந்து கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பிலிப்பியன்ஸ் 4:19 தாமா. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஆமென். இந்த வார்த்தை கொண்டு என் மூலமா பேசுன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த வார்த்தை கொண்டு இந்த வார்த்தை நடக்க போதுன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா நோய்கள் குணமாக்குவாரா? இன்று நம்மளுக்கு நடக்க போறது உறுதி. பொது கூட்டத்துல போறக்குள்ள, ஸ்ரீலங்கால போறக்குள்ள நிறைய பேருக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. ஆனா நேரம் குறைவு இருக்கிறதுனால அவங்களுக்கு சாட்சிகள் கொடுக்க டைம் இருக்குல்ல. ஆனா இந்த காலகட்டத்துல, இந்த நாள்ல இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு நன்மையான காரியங்கள் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி இருக்கிறார். அதை நம்ம நம்புவோம், விசுவாசிப்போம். இந்த வசனங்களை நம்ம சொந்தமாக்கிப்போம். ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த வார்த்தையை வந்து சொல்லுன்னு சொன்னாரு. என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கொண்டு பேசி என் பிள்ளைகள் உன் மூலமா நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அதனால்தான் இந்த வார்த்தைகள் சொன்னேன். இஸ்ரவேல் என்ற பெயர் எடுத்து உங்க பேரை போட்டுக்கணுமா? டியூட்டர்னமி 33:29 இஸ்ரவேல் என்ற பெயர் எடுத்து இப்போ ஒவ்வொருத்தரும் உங்க இண்டிவிஜுவல் பேரை போட்டுக்கணுமா? இந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கணுமா? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அப்போ சிஸ்டர் சாலி நீ பாக்கியவான், லட்சுமி நீ பாக்கியவான், ஒவ்வொருத்தரும் கிறிஸ்டினா நீ பாக்கியவான், எல்லாம் ஒவ்வொருத்தரும் லிடியா சிஸ்டர் நீங்க பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலா நம்ம போட்டுக்கணும். நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி ஆகட்டும்னு சொல்லி நீங்க இருதயத்துல தைரியம் கொள்ளணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். சோ இந்த மாதிரி விஷயம் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம எல்லாரும் இறைவனுக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மார்க் 10:16 படி ஆண்டவர் ஒவ்வொரு குழந்தைகளும் கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பாரா, இப்படிதான் அன்பு செலுத்துவாரா. ஹல்லேலூயா. பொதுவா ஆக்சுவலி வந்து என்னோட ஃபீல்டு வந்து டைமண்ட் கிரேடர். எனக்கு அதுக்கு வந்து ஏஜ் வித்தியாசமெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். ஏஜ் வித்தியாசமெல்லாம் எதுவும் இல்லை. சீனியர்ஸ்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ போனால் கிட்டக்கிட்ட அட்லீஸ்ட் மினிமம்னா ஒரு 2 லட்சம்னா எனக்கு சம்பளம். அவ்வளோ டேலண்ட்டு, அவ்வளோ தெளிவு, எல்லாம் புது பிரெயின் வேற கொடுத்துட்டாரா, நல்லா ஸ்டோராக இருக்கு இங்கே. அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த இடத்துல இங்கே வந்து நீ வந்து செய்யணும், வேலையை இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றக்குள்ள அவர் வந்து என்னை கேட்டது என்னன்னா, நீ என்ன நேசிக்கிறியா, என் மேல பிரியம் இருக்கா உனக்கு? கண்டிப்பா அவர் மேல எனக்கு பிரியம் இருந்ததுனால தான் நான் இங்க இருக்கிறேன். ஏன்னா என்னோட பிரியம் வந்து எனக்கு மிக முக்கியமான ஒரு 3 உயிர்கள் என்னை விட்டு பிரிஞ்சக்குள்ள அதுலயே நான் டிப்ரெஷன் ஆகி தலையில கட்டி வளர்ந்ததே எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அடிக்ஷனாக இருந்த நான் திடீர்னு இவரை பார்த்த பிறகு என் மேல பிரியமா இருக்கிறேன்னு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆரம்பத்துல. ஆமா, இவர் தானே ஆவியானவர், இவர் தானே ஜீசஸ் கிரைஸ்ட், நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நாங்க பார்த்து பார்த்து பண்றதுக்குள்ள துல்லியமா இருக்கிறதுனால தான் என் கூட எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தார். ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றதுக்குள்ள அவர் வந்து அவரு எப்படின்னாக்கா சயின்ஸ் கம் ஸ்பிரிச்சுவல் பாப்பார். சயின்ஸ்ல இது ஒத்து போதா, இதுல கரெக்டா இருக்கா, இந்த டாக்குமெண்ட்ரியில கரெக்டா இருக்கா, இந்த விஷயம் எக்ஸாக்டா இருக்கா. ஏன்னா எல்லாமே ஹிஸ்டரி சம்பந்த விஷயம், பிரசன்ட் நியூஸ் சம்பந்த விஷயம், உலக ரீதியில நான் சொல்றது கரெக்டா இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். அந்த இடத்துல இங்க இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. எப்போ 50 வருஷம் ஆனாலையோ 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த ஒரு நபர் இருக்கிறாங்கோ, இந்த இடத்துல அந்த ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு, இங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்கு. துல்லியமா அந்த இடத்துக்கு நான் போவே கிடையாது லைஃப் டைம்ல. அவரு போல
ஆனா அந்த இடத்துக்கு போறோம், அப்படியே இருக்கு. Then only he started believing. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இறைவன் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியப்படுத்தினால ஒவ்வொரு நாளும் அவர் பேச 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 என்ன நேசிக்கிறியான்னு கேட்டார். யோவான் 21:15-17 வரைக்கும் இதுல பீட்டர் கிட்ட வந்து கேட்கிறார், 3 தடவை கேட்கிறாரு, டு யூ லவ் மீன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பீட்டர் கிட்ட தெரியப்படுத்துறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 2 முறை அதே வார்த்தைகள் கேட்கறக்குள்ளோ என் ஆடுகளை மேய்ப்பாய், என் ஆடுகளை மேய்ப்பாய் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. ஸோ இந்த விஷயத்த எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை என் கையில கொடுத்துருக்கிறார். ஸோ நித்திய ஜீவன் கொண்டு வரணும், மற்ற வேற எங்கேயும் மிஸ் பண்ணிடாத, நித்திய ஜீவன் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அந்த வேலையெல்லாம் நான் வந்து இங்க விட்டுட்டு ஏன் இந்த காரியத்தை பண்றேன்னாக்கா, ஏதோ நீங்க எனக்கு வந்து சம்திங் யூ ஆர் கிவிங் டு மீ அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இல்ல அதுவும் தெரியப்படுத்திடணும் இல்லையா? இல்லையாம்மா? ஆமா. பிகாஸ் ஐ வாண்ட் சம்திங் ஃப்ரம் யூ, அதனால கிடையாது இந்த விஷயம். உங்களோட அன்பு பாசம் அதுல வந்து உள்ளத்தை கொடுத்துட்டேங்க, நான் உண்மையாவே உள்ளத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா உங்களை எத்தனையோ சொல்றேன், பிறந்ததுல இருந்து நீங்க எப்படி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்து அத்தனையோ ஃபியூச்சர் வரைக்கும் தெரியப்படுத்திடுறோம். அவ்வளோ க்ளோஸா உள்ளத்துல வந்து அப்படி வந்து க்ளோஸா இருக்கிறீங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து அந்த பாசத்துக்கு அடிமையாகி ஏசப்பா சொன்னாரு, நீ என்னோட ஆடுகளை மேய்க்கிறக்குள்ளோ அன்பா மேய்க்கணும் அப்படின்னு வந்து எனக்குள்ள ஒரு அன்பை கொடுத்தாரு, எனக்குள்ள ஒரு மனதுருக்கத்தை கொடுத்தாரு. அவரு கண்டிக்கிறக்குள்ளோ ஹல்லேலூயா அவரு தெரியப்படுத்தினாரு. ஸோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்ன மாதிரியே நான் அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு ஓரளவுக்கு எனக்கு நானே சொல்லிக்கிறத விட நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஓரளவுக்கு பண்ணனா இல்லையா? ஹல்லேலூயா. ஏசப்பா ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஃபார் தி சேக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ லவ் யூ ஆல். ஆமென். ஸோ அவர் வந்து என்னன்னா ஜெபம் பண்றக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பேனா இந்த வலியா இருந்தா எனக்கு வலிக்கும், எப்படியாச்சும் அந்த வழியில இருந்து உங்களை காப்பாற்றணும்னு துடிக்கும். அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருந்தாக்கா அந்த சந்தோஷம் நான் பங்கு பெறணும்னு ஆசையா இருக்கும். நம்ம பசங்க கஷ்டமும் பண்ணாக்கா கஷ்டம் துடிச்சாக்கா அப்படி எனக்கு வலிக்கும். ஐயோ இந்த குழந்தைங்களை நான் எப்படியாச்சும் அந்த வழியில இருந்து கொண்டு வரணுமே. எத்தனை நாள் தூக்கம் இல்லாம கிறிஸ்டினா சிஸ்டர் இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். எப்படியாச்சும் ஐயோ ஆண்டவரே இதுல இருந்து பிள்ளைகளை காப்பாற்றணும் அந்த ஆட்டோமேட்டிக்லி எனக்குள்ள வந்துடுச்சு. என்னால அதை மாத்திக்க முடியாது, மாற முடியாது என்னால. சிஸ்டர் சாலி நடுநடுல போய் எனக்கு பிக்சர்ஸ் காமிக்குவாங்க, பார்ட்டி அட்டென்ட் பண்றது, ஃபங்க்ஷன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட. ஐயோ சாலி சந்தோஷமா இருக்கு, அந்த சந்தோஷத்துல நான் பங்குற மாதிரி நானும் அதுல கலந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல், சந்தோஷப்படுவேன். நீங்க எப்பாவது சேடா இருந்தாக்கா அதுல இருந்து எப்படி அந்த விஷயத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சி பண்ணுவேன், நான் முயற்சிக்குவேன். நீங்க உங்களோட டைரக்ஷன் எப்பாவது நெகட்டிவா போச்சுனாக்கா அது முடிஞ்ச அளவுக்கு அது பாசிட்டிவா திங்க் ஆகிறதுக்கு உண்டான முயற்சியை நான் பண்ணுவேன். ஒவ்வொரு விஷயமும் எடுத்து நான் பண்றதுக்குள்ள எவ்வளோ டீப்பா நீ என்னோட உள்ளத்துல நீங்க இருப்பீங்க, அவ்வளோ டச்சிங்கா அவ்வளோ க்ளோஸா இருப்பீங்க. அதனால தான் ஐ லவ் யூ. மார்க் 10 அதிகாரத்துல 10:28 நம்ம வாசிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது
தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 31 வசனத்தை வாசி. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள் என்றார். ஆமென். ஆமென். சோ நிறைய பேர் இதுதான் நடந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு தேவ ஆவியானவர் என்ன சொல்றாரு, எப்போதும் நம்ம ஃபர்ஸ்டா தான் இருக்கணும், ஃபர்ஸ்டா தான் இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி நம்ம இது நான் இந்த வசனத்தின் படி நான் நடந்து இருக்கிறேங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எது பத்தியும் நான் இதுவே பண்ண மாட்டேன். சோ அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் எனக்கு க்ளோஸா இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ முன்னாடி எப்போதும் நீ நிக்கணும். அதே நேரத்துல எனக்கு உங்களோட அன்பு பாசத்தை என்னால விட்டு பிரியவே முடியாது. எனக்கு தெரியல எப்படி பிரிஞ்சு போவேன்னு, எனக்கு தெரியல, என்னால முடியாது, கஷ்டமா இருக்கும். ஆனா இறைவனோட சித்தொன்று ஒன்று இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே இந்த வசனத்தின் படி வர்ஷிப்ல சொன்ன மாதிரி எல்லாமே விட்டுட்டு வந்தாலையும் இறைவன் அங்க நம்மளுக்கு ரிவார்டு கொடுக்குறாரு. அங்க ரிவார்டு கொடுக்கறது உண்மைதான். ஆனா இந்த பாசம் அன்பு கஷ்டமா இருக்கு, விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ எல்லாருமே ஒட்டு மொத்தமா ஃபியூச்சர்ல நித்திய ஜீவன்ல எல்லாருமே ஒண்ணு கூடி ஒரு குடும்பமா நம்ம வாழுவோம். ஹல்லேலூயா. குடும்பமா வாழுவோம். இது நம்ம குடும்பம், நம்ம வீடு. இங்கே மட்டும் இல்ல, அங்கேயும் நம்ம வாழுவோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல 1-3 இந்த இடத்துல இருந்து நம்ம நித்திய ஜீவனுக்கு போக போறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. அன்னைக்கு பவுலடிகர் என்ன சொன்னாரோ அதே தான் இன்னைக்கும் என் மூலமா ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. ஃபாலோ பண்ணுங்க, நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு போவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் டெலிவரன்ஸ் ஜெபம் பண்றதுக்குள்ள கை தலையில வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், சிலுவை போட்டிருக்கிறேன். யாருக்காவது போடலன்னா இந்த நாள்ல நீங்க பண்ணிக்கலாம். ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு சிலுவை போடுற உத்தம இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. So we are so blessed. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமான நாள். கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு அது வந்துதான் ஆகும், ஒண்ணு பண்ற மாதிரி இல்லை. ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றையும் உம்முடையகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name, your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors, and lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. உட்காருவோம். Peace be with you all. Peace be with you all. உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில வச்சுக்கங்க. இது புனிதமான காரியங்களுக்கு பயனுண்டாகுது. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட சேர்ந்து பாடலாம். தெரிஞ்சுங்க பாடுங்க, இல்ல கை தட்டுங்க, தெரியாதுங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என்
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஞானஸ்தானம் எடுத்துங்கோ, திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, மனிதர்களுடைய கடைசி வார்த்தைகள் இந்த தலைப்பில் ஆண்டவரே என் மூலமா ஆவியானவரே நீங்க பேசுனதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன் ராஜா. விசேஷமான ஜனங்கள் என்று தெரியப்படுத்தினீரே, அந்த வார்த்தையை கொண்டு என் மூலமா நீங்க பேசுனதுக்காக நன்றி அப்பா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவர் யார் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு என் மூலமா நீங்க தெரியப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் வீடு போறங்களோ சமாதானத்தோட போகட்டும் ராஜா. நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி ஆக போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட போகட்டும் சுவாமி. ஆண்டவரே, உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. நீங்க சொன்ன மாதிரி குறைவுகள் எல்லாம் நிறைவாக நீங்க தாப்பா மாத்த முடியும். ஆண்டவரே, நீங்க தாப்பா சரீர சுகத்தை தாரும் ராஜா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் தாராளமாக உமது பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களோட வல்லமையினால் நிரப்புங்கள் ராஜா. அற்புதங்கள் அரியாதங்களை செய்து ஆண்டவரே எல்லாருக்குமே நீங்க வசனத்தை உறுதிப்படுத்துங்கள் ராஜா. எல்லாரும் காண்பிக்கும்படியாக நீங்க செய்யுங்கள் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, பிறந்தநாள் கொண்டாங்களோ, அத்தனை பேரும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. இனி வரப்போற ஆண்டுகள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக வல்லமையாக நீங்க நடத்த போறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அப்பா தேவனே, வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பெற்றுமைக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி ராஜா. ஆம் சுவாமி, உமது வார்த்தையை கேட்டு மாத்திரம் அல்ல ராஜா, அந்த வார்த்தையின்படி நடக்க அப்பா தேவனே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, இதோ இந்நாளை நீர் விசேஷ முறையில் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் ராஜா. அப்பா தேவனே, ஒரு வருஷ காலமாக நீர் எங்களோடு பயணம் செய்தீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. அநேக அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் காண செய்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, ஏற்ற ஊழியக்காரர்களை கொண்டு எங்களை வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, தேசத்தை ஆளும் ஒவ்வொரு தலைவர்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் உமது கரம் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தேசத்தில் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் கூட நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. வாலிப பிள்ளைகளே இத்தருணத்தில் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமது ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, உலக காரியம் அல்ல ராஜா, சுய காரியம் இல்ல ராஜா. அப்பா தேவனே, உமது ராஜ்யத்தை
ராஜ்யத்தை கட்ட மற்றும் அப்பா தேவனே நீர் பயன்படுத்தும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உமது ஆவியை ஊற்றும் ராஜா. ஆம் சுவாமி, வாலிபன் தனது வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், ஆனால் உமது வார்த்தையின் வழியாக சுத்தம் பண்ணுவான் என்று சொன்னீரே ராஜா. ஆம் சுவாமி, உமது வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமது வார்த்தையில் தியானமாக இருந்து அப்பா தேவனே உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பிள்ளைகளாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை நீர் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா தேவனே இம்மட்டமாக நீர் எங்களோடு பயணம் செய்த தேவன் ராஜா, இனியும் நீர் எங்களோடு பயணம் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. சபையின் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த சபைக்கு வரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவர்கள் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இனியும் நீர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. விசேஷ முறையில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே உமது பலத்த கரத்தினால எங்களை மூடிக்கொள்ளும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் அநேக உபத்திரங்கள் உண்டு ராஜா. ஆனாலும் சுவாமி திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் ராஜா. ஆம் சுவாமி, ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு கூட நீர் இடைப்பட்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இதோ இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஜனத்துக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே அநேகரையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் ஜனங்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இனி காலம் செல்லாது என்று சொன்னீரே சுவாமி. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. முத ஆவியை ஒவ்வொரு மேலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நீரே எங்களோடு கூட வாசம் செய்யும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொன்னீரே ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, வெறும் விசுவாசியாக இல்லாமல் அப்பா தேவனே உமக்கு சீஷர்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் ராஜா. உலகம் எங்கும் உமது நற்செய்தியை நாங்கள் சொல்லும்படியாக உமது கரம் எங்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது ஆவியினால எங்களை நிரப்பி அப்பா தேவனே ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ராஜா. விதவை தாய்களே ஆசீர்வதியும் ராஜா. திக்கற்ற பிள்ளைகளே ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி ராஜா. உமது பிரசன்னம் இங்க வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. நன்றி சுவாமி. ஆம் ராஜா, இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.